वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मदरसीर्वभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिगुरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरप्यस्वात्मसारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपुरम् संश्रये देशिकेन्द्रम्। श्रीमान् वेङ्कटनाथार्यम् कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाकृति कूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् आरुह्य कविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादम् कोणयादिपराम् गतिम् यपिबन्धतम् रामचरितामृतसागरम् अदृप्तम् मुनिम् वन्दे प्राचेतमकल्मषम् गोष्पदीकृतभाराशिम् मचकीकृतराक्षसम् रामायणमहामाला रत्नम् वन्दे विलात्मजम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारिपरिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम् रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः। காட்பாரி ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ பொற்பாமுதலாம் புல்லரும்பாடி உன்னிய நற்பாலயோத்தியில் வாழும் சிராசரம் முன்றும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே ஜெயத்யாயிரந்திராஜத்வாந்த வித்வந்தனோதயா பிரபாவான் சீதஜா தேவ்யா பரம யோமபாஸ்கர. ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒரு ரீதியா அனுபவிச்சுட்டு வரோம். வேதமே ராமாயண ரூபத்தினாலே அவதரிச்சதாக, சர்வேஸ்வரன் சாட்சாத் ராமனாக அவதரிச்சதாக ரிஷிகள் பிரமாணங்கள் எல்லாம் அனுபவிச்சு சொல்லியிருக்கா. அதுல வால்மீகி பகவான் அருளை செய்ததுல சில சொன்ன விஷயங்களையும் சொல்லாத விஷயங்களையும் சேர்த்து சொல்லாமல் சொன்ன ராமாயணம் என்பதாக அனுபவிச்சு கொண்டு வரும். சொன்ன விஷயம் சொல்லாத விஷயம் சொன்னாலும் சில கவனிக்கப்படாமல் போன விஷயங்கள் என்ற சில சுவாரஸ்யங்களை அனுபவிக்கிறோம். அந்த ரீதியில நாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள் விஸ்வாமித்திரரோடு யாக சம்ரக்ஷணத்துக்காக வனத்துக்கு புறப்பட்டார் என்ற இடத்துல இருந்தோம். யாக சம்ரக்ஷணத்துக்காக புறப்பட்ட இடத்துல அந்த தாட்டகை என்கிற பெண்ணை வதம் பண்ணும்படியாக அந்த குரூரமான அந்த ராட்சசிய வதம் பண்ணும்படியாக விஸ்வாமித்திரர் நியமிச்சார். அப்பொழுது பெருமாள் கொஞ்சம் யோசிச்சாலும் பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிகசேவி கர்த்தவியம் அபிசங்கையான்னு கட்டாயம் பண்றேன்னு அப்பா நியமிச்சிருக்கார். எது சொன்னாலும் விஸ்வாமித்திரர் சொன்னதை கேளுப்பான்னு நியமிச்சிருக்காருன்னு சொல்லி, அதனால பெருமாள் அந்த தாடகாவதம் பண்ணினார் என்று சொன்னாலும் ஸ்ரீவதம் பண்ணது உச்சிதமாகுமா என்று ஆராய ஆரம்பிச்சு ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள் சில தவறுகள் செய்தா போல சில பேர் பேசுவாளே, அப்பேற்பட்ட தவறுகள் எல்லாம் தவறில்ல என்றும் ரொம்ப அவசியமானும் லோகக்ஷேமமாயும் பரம தர்மசாரமாயும் இருக்கும் என்ற விஷயத்த அப்படி கொஞ்சம் சொன்னோம். இப்படி சொன்ன இடத்துல அந்த தாடகாவதத்திலிருந்து கொஞ்சம் கதை மாறி மற்ற விஷயங்களையும் சேர்த்து சொல்லும்படி ஆச்சு. போன வாரம் 9வது உபன்யாசத்துல, இந்த வாரம் 10வது உபன்யாசத்துல மீண்டும் அந்த தாடகாவதம் என்ற இடத்திலிருந்து அந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறோம். திவ்யமான ராமச்சரித்திரத்துல தாடகை பெருமாள் வதம் பண்ணினார். அது வதம் பண்ணின அன்று இரவே அந்த தேசமானது அது எப்படி ஒரு தேவலோகத்துல முக்தசாபம் வனம் தச்ச தஸ்மின்னேவ ரதாஹனி ரமணீயம் விவபிராஜ யதா சைத்திர ரதம் வனம் என்று வால்மீகி பகவான் அருளி செய்தா போல ஒரே பெரிய கந்தர்வலோகத்து உத்தியானவனம் போல அது மாறி போச்சு. அந்த தாட்டகனுடைய அந்த கொடுமை, அவள் இருந்ததான தீங்கு, அவளாலே ஏற்பட்டிருந்ததான அந்த அழிவு எல்லாம் தாடகை அழிஞ்ச அந்த ராத்திரியே மாறி போச்சு. அப்படி இயற்கையே கொண்டாடி எடுத்து, அப்படியே பஞ்சபூதங்களும் கொண்டாடி எடுத்து தாடகாவதத்தை. அதனால பெருமாளுடைய அந்த தாடகாவதம் என்கிறதான அந்த வீர அனுஷ்டானமானது தவறா இருக்க முடியாதுன்னு வால்மீகி அங்க காட்டினார்னு பார்த்தோம். அத சொல்லச்சே விஸ்வாமித்திரர்
ராமனிடத்திலே சொல்லச்சு, எப்பா ராமா, பெண்வதம் கூடாதுன்னு நினைக்காத, பெண்வதம் பண்ணுவது முன்னையும் கூட நடந்திருக்கு என்று சில திருஷ்டாந்தங்கள் எடுத்து காட்டச்சு. விஷ்ணுநாத புராராம பிருகுபத்னி பதிவிரதா அனிந்திரம் லோகமிச்சந்தி காவியமாதா நிஷோதிதா என்று ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொன்னேன். அதாவது சுக்கராச்சாரியருடைய தாயார் கியாதி என்பவளை சாட்சாத் மகாவிஷ்ணுவே சம்ஹாரம் பண்ணிருக்கார். பிருகு மகர்ஷியினுடைய பத்னி அவள் அந்த கியாதி என்பவள். அந்த கியாதியை கொண்டு இருக்கார். அந்த பிருகோக்கியாத்தியாம் சமுத்பன்னான்னு விஷ்ணு புராணத்தை சொல்லச்சு, பிருகுவுக்கும் கியாதிக்கும் தான் தாயா லட்சுமி குழந்தையாவே அவதரிச்சா, பார்கவி என்ற திருநாமம் அவளுக்கு என்று. அப்படி தாயாருக்கு தாயாராயிருந்த அந்த காவியமாதா என்று சொல்லும்படியானதான அந்த கியாதிய பெருமாளே சம்ஹாரம் பண்ணிருக்காருன்னு சொன்னோம். சொல்லச்சே காரணம் என்னன்னு சொல்லச்சு, அனிந்திரம் லோகமிச்சந்தின்னு ஒரு பாடம், அனிந்திரம் லோகமிச்சந்தின்னு ஒரு பாடம், 2 பாடம் இருக்கு. ஒரு புஸ்தகத்துல அனிந்திரம்னு இருக்கும், அநேகமா புஸ்தகங்கள்லாம் அனிந்திரம்னு தான் இருக்கும். அதைத்தான் உத்தம பாடமா வச்சுக்கணும். அனிந்திரம் லோகமிச்சந்தின்னு இன்னொரு பாடம். அனிந்திரம் லோகமிச்சந்தின்னு சொன்னா இந்த லோகத்துல இந்திரனே இருக்கக்கூடாது, அவன் செத்து ஒழியட்டும்னு அவனை சபிக்கிறதுக்கு போனா, அதனால விஷ்ணு ரொம்ப கோவிச்சுண்டு உடனே கொண்டு விட்டார். அவர் சபிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காவியமாதா என்று சொல்ல முடியாத அந்த கியாதியை கொண்டு விட்டார் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. அப்படி சில பாடம் இருக்கு. அனிந்திரம் லோகமிச்சந்தி அப்படின்னா அவளுக்கு ஏதோ கோபம், தூக்கத்தினாலே லோகம் கெட்டு போறது, தூக்கமே வரக்கூடாது, தூங்கித்தான் என்னுடைய காரியம் கெட்டு போச்சு, அதனால யாரும் தூங்கக்கூடாதுன்னு சபிக்க போனான்னு ஒரு பாடம் வருது. அதனால 2 விதமான பாடம் இருக்கு. அதுல அனிந்திரம் லோகமிச்சந்தி என்றதுதான் ரொம்ப பிரசித்தமான பாடம். இந்திரனை அழிச்சு போடுறேன் பாருன்னு அவ கோவிச்சுண்டான்னு அதுக்காகத்தான் கொண்டார் என்பது அது ரொம்ப உச்சிதமான பாடமாவும் தெரியுது. பாடபேதங்கள் நிறைய இருந்தாலும் இந்த இடத்துல இந்த கியாதிய பெருமாள் எதுக்காக சம்ஹாரம் பண்ணாருன்னு சொல்லச்சு, அந்த ஒரு சின்ன பிந்து இருக்கு அனிந்திரம் அப்படின்றது. அதுல இந்திரம்னு இருக்க இந்த பிந்துனாலே அந்த பிந்துவை எடுத்துட்டா அனிந்திரம்னு ஆயிடும், அந்த டாட்டை எடுத்தா அனிந்திரம்னு ஆயிடும். இது போல பாடபேதம் இருக்கு. ஆனா இருந்தாலும் விஷயம் என்னன்னா, பெருமாள் சம்ஹாரம் பண்ணார் அந்த பெண்ணை அப்படின்றத சொல்லி காட்டி, நீ சம்ஹாரம் பண்ண என்ன தப்பு, லோகக்ஷேமத்துக்காக பெண்வதமா இருந்தாலும் பண்ணுவா பெரியவான்னு சொன்னார்னர். அப்படி தாட்டகாவதமாச்சு. அப்புறம் தாட்டகாவதத்துக்கு ஆன உடனேயே விஸ்வாமித்திரர் ஒரு காரியம் பண்ணார். அதுதான் ரொம்ப ஏன் இந்த காரியம் பண்ணாருன்னு தோணும். என்னன்னா, அப்பா ராமா அதே தாட்டகாவதம் ஆயிடுத்து, அதனால இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் படுத்துன்னு தூங்கி மறுநாள் காலத்தால எழுந்த உடனே ராமா பிடி அப்படின்னு என்னன்னா, பரிதுஷ்டோஸ்மி பத்ரந்தே ராஜபுத்திரமஹா பிரீத்யா பிரமயாயுக்தோ ததாம் அஸ்திராணி சர்வசா தேவாசுரகணான் வாபி கந்தர்வோரகான் புவி எயிரமித்ரான் பிரதக்ஷாதோ வசீகிருத்திய ஜெயிஷ்யதி. ராமா பிடி அஸ்திரங்கள்லாம் பிடி அப்படிங்கிறார். என்ன அஸ்திரங்கள்லாம் பிடின்னு சொல்றாருன்னா, விஸ்வாமித்திரர் எவ்வளோ காலம் தபஸ் பண்ணி இந்த வசிஷ்டரையும் இந்த அப்படியே அழிச்சுப்படணும்னு சொல்லி நிறைய அஸ்திரங்கள்லாம் சம்பாதிச்சார். எவ்வளவு அஸ்திரங்கள் சம்பாதிச்சாருன்னு அத வசிஷ்டரே சொன்னார். தசரதனுடைய சபையில சொல்லச்சே, எப்பா விஸ்வாமித்திரர் எவ்வளவு அஸ்திரங்களோ சம்பாதிச்சிருக்கார், அவர் சம்பாதிச்ச அஸ்திரங்கள் அளவுக்கு இந்த பிரபஞ்சத்துல யாருமே அவ்வளவு சம்பாதிச்சது கிடையாது, இனிமேலும் அவ்வளவு அவருக்கு மேல அஸ்திரங்களை சம்பாதிக்க முடியாது. அந்த போல யாருக்கும் அஸ்திரம் என்னென்ன உண்டோ ஆதி முதல் அந்த வரைக்கும் அத்தனை அஸ்திரங்களையும் சம்பாதிச்சு வச்சிருக்கார் விஸ்வாமித்திரர். இவர் அளவுக்கு ஒரு வருடமும் கிடையாது. ஏன் பயப்படுற, விஸ்வாமித்திரரோட ராமனை நன்னா கொடுத்து அனுப்பு. அது மாத்திரமில்ல, ராமன் எப்படின்னா கிருதாஸ்திரம் வான் இனம் சக்ஷந்தி ராட்சதாக. அதனால ராமனுக்கு அஸ்திரம் இல்லையேன்னு ஒன்னும் பயப்பட வேண்டாம். ராமன் அஸ்திரம் இல்லாதமா இருந்தாலும் கூட பரமசூரனவன், வெறும் சஸ்திரத்தினாலேயே ஜெகத்தை அழிச்சிடக்கூடியவன், அப்பேற்பட்ட இல்லாளியவன் சொல்லி அனுப்புறாரு. வசிஷ்டர் சொல்லி அனுப்புறார். அந்த விஷயம்தான் இங்க என்னன்னா, அஸ்திரம்னும் சஸ்திரம்னும் 2 இருக்குன்னு முன்னே சொன்னோம். சஸ்திரம்னா வெறும் வில்லு கத்தி அம்பு கதை அப்படிப்பட்ட கத்தி இதெல்லாம் வெறும் சஸ்திரம்னு சொல்றது. அதாவது வெறும் ஆயுதங்கள். அது அந்த ஆயுதங்களையே அபிமந்திரணம் பண்ணி அந்த ஆயுதங்களை விசித்திரமான ஒரு தேவதா சக்தியோட அதை பிரயோகப்படுத்தணும்னா அது மாதிரி பிரயோகப்படுத்துறது சஸ்திரங்களுக்கெல்லாம் அஸ்திரம்னு பேரு. அதனால சஸ்திரம் அஸ்திரம்னு 2 இருக்கு. அஸ்திரம்னு சொன்னா இப்போ ஐந்திராஸ்திரம் தேவதைகளுடைய ஆவேசம் இருக்கும். அதுல சஸ்திரத்துல தேவதைகளுடைய ஆவேசத்தை உண்டாக்கி வச்சுட்டா
அது ஒண்ணு அஸ்திரம் ஆயிடும். அதுக்கு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. அநேகமாக அஸ்திரங்களுடைய மந்திரங்கள்லாம் இப்பொழுதைக்கு அடியேன் பார்த்து வேற தனுர்வேதங்கள்லாம் இருக்கட்டும், அதுபோக அகிர்புத்னிய சம்ஹிதைன்னு ஒரு ஆகம புஸ்தகம் ஒண்ணு இருக்கு. அகிர்புத்னிய சம்ஹிதைன்னு இது பப்ளிகேஷன்ல கிடைக்கிறது. அந்த அகிர்புத்னி சம்ஹிதையில சக்கரத்தாழ்வாருடைய பிரபாவம் தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா அஸ்திரங்களும் சக்கரத்தாழ்வாருடையதான ஆயுதங்கள் தான். எல்லா அஸ்திரங்களும் சக்கரத்தாழ்வாருடைய ஆயுதங்கள், சக்கரத்தாழ்வாருடைய சக்தியினாலதான் அஸ்திரங்கள் ஆறுது. அதனால சக்கரத்தாழ்வாரை பத்தி வர இடத்துல சக்கரத்தாழ்வாருடைய ஆயுதங்களாயும் சக்கரத்தாழ்வார் சக்தியுடையதாயும் இருக்கக்கூடிய அந்த அஸ்திரங்கள் எல்லாம் பத்தி வரைச்சு என்ன அஸ்திரங்கள் என்ன, அஸ்திரங்களுடைய மந்திரங்கள் என்ன என்றெல்லாம் விசாரமா சொல்லியிருக்கு. அந்த அகிர்புத்னி சம்ஹிதையில இதுவும் சொல்லியிருக்கு. கிடைக்கிற புஸ்தகம் தான், கிடைக்காத புஸ்தகம் இல்ல அது. அது பாஞ்சராத்திர ஆகம புஸ்தகம். அதுல இந்த ஆக்னேயாசனம், வாயவாசனம், வைகுண்டாசனம், நாராயணாசனம், அதே மாதிரி அந்த எல்லா ஆசிரம், சகல விதமான கந்தர்வாசிரம், யமாசிரம், இது மாதிரி சகல விதமான ஆசிரங்களுக்கும் அதெல்லாம் மந்திரம் சொல்லியிருக்கு. அதுபோல அந்த மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரங்களை ஜபிச்சு வச்சுட்டு அதனாலே மந்திரத்துல சித்தி அடைஞ்சு அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அந்த யுத்தத்துல அவன் பிரயோகம் பண்ணினான்னு அந்த அம்பு இல்லைன்னா இந்த கத்தி கதையை எதுவா இருந்தாலும் சரி உடனே அந்த மந்திரத்தினுடைய வேகத்தினோட புறப்பட்டு போய் அடிக்கும். அதனால அதுக்கு அஸ்திரம்னு பேரு. அது ஆக்னேய ஆசிரமா இருந்ததுன்னா அக்னியா வருஷிக்கும்னு சொல்லுவா, வாருணாசிரம்னா மழையா கொட்டும்னு சொல்றது. அதுபோல அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கிறதுக்கு பலவிதமானதான சக்திகளோட சொல்றது அஸ்திரம். அதத்தான் சொன்ன தசரதன் கேட்டார், இன்னும் 12 வயசு ஆறுது இந்த பையனுக்கு, இன்னும் 12வது வயசே முடியல, இன்னும் இப்பதான் 11 வயசுல உபநயனமாயி அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். கத்திரிகால் 11 வயசுல உபநயனம் பண்ணிப்பா, பிராமணால் 7 வயசுல உபநயனம் பண்ணிப்பா. இப்பதான் உபநயனம் பண்ணி 1 வருஷம் தான் ஆறுது. அது வேதாபியாசம் முடிஞ்சு ஏதோ கொஞ்சம் 1 வருஷத்துல அவ்வளவு படிச்சு விட்டார் பெருமாள். அது ரொம்ப விசேஷம். அது எப்படி கண்ணன் 64 தினங்கள்ல 64 கலைகளும் முடிச்சார்னு சொல்றோமோ அது போலத்தானே ராமனும் இருப்பார். இருந்தாலும் அஸ்திர வித்யை இன்னும் அபியாசம் ஆகல, அதற்குள்ள இந்த பையனை கூப்பிடுறீங்களே அப்படின்னு விஸ்வாமித்திரத்துல ஒரு காரணத்தை வச்சார். அதுக்காக என்ன பண்ணாருன்னா விஸ்வாமித்திரர் எப்படி வசிஷ்டர் சொன்னாரோ, ஒரு காரணம் சொன்னாரோ இல்லையோ, அஸ்திரம் இருந்தாலும் அஸ்திரம் இல்லைன்னாலும் ராமன் கெட்டிக்காரன் தான் அனுப்பு அப்படின்னு சொன்னாரே, அத நிரூபிக்கணும். அஸ்திரம் இருந்தாலும் இல்லைன்னாலும் பெருமாள் சூரன் தான் நிரூபிக்கணும். அதனால என்ன பண்ணார் விஸ்வாமித்திரரும், ராமன் அழைச்சிட்டு வரச்சே முதல் எடுத்தோடனே அஸ்திரத்தை கொடுக்கல, அஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கல. ராமன் அழைச்சிட்டு போறோம், அவனுக்கு வேலைக்கு பசிதாகம் எல்லாத்தையும் கவனிச்சு ஆராதிக்கிறதுக்கு என்னென்னைக்கும் பெருமாளுக்கு ஆராதனமா இருக்கட்டும்னு. ஆனா மந்திரகிராம் கிரகாணத்துவம் பலாம் அதிபலாந்ததான்னு முதல்ல ராமனுக்கு பலைய அதிபலைன்னு 2 மந்திரத்தை மாத்திரம் தான் கொடுக்கிறார். என்ன சுவாமி கொடுத்தவர் அப்போதே அஸ்திரங்கள் கொடுத்துட வேண்டியது தானே, என்ன கொடுக்கல இருக்கா? என்ன தாடகாவதம் ஆகட்டும், தாடகாவதத்தை பெருமாள் அஸ்திரங்கள்லாம் ஒன்னும் தெரியாம வெறும் அம்பாலேயே போட்டு அடிச்சு, அவர் அம்பு ஒண்ணுமே எதையும் அழிக்கும் எதையும் சாதிக்கும்னு உலகம் தெரிஞ்சுக்கணும்னு அப்பேற்பட்ட ராமன், அந்த ராமனுக்கு நான் அஸ்திரத்தை மேல கொடுக்க போறதுன்றது, ராமனுக்கு அஸ்திரத்தை கொடுத்தா ராமனை இன்னும் பெரிய சிறந்த வில்லாளியாக்கணும்னு லோகம் நினைச்சிடக்கூடாது. இப்பேற்பட்ட ராமனுக்கு நான் என்னுடைய அஸ்திரங்களை நான் சமர்ப்பணமா கொடுக்கிறேன்னு லோகம் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக விஸ்வாமித்திரர் தாடகாவதத்துக்கு முன்னாடி பசிதாகம் இல்லாம சிரமம் தெரியாம இருக்கணும்னு அதுக்காக மற்றும் ஒரு ஆராதன ரூபமா ராமச்சந்திர பிரபுவனுடைய ஆராதன ரூபமாக அந்த மந்திரங்களை கொடுத்துட்டு, அந்த பலயா பலாம் அதிபலான்னு சொல்லும் பலை அதிபலைன்னு மந்திரங்களுக்கு மாத்திரம் கொடுத்துட்டு, பெருமாள் தன்னுடைய கேவலம் வில்லாலும் அம்பாலும் மாத்திரமே அஸ்திரங்கள் ஒன்னும் பிரயோகம் பண்ணாம வெறும் அம்பாலேயே போட்டு அடிச்சது எப்பேற்பட்ட தாடகைய. இத்தனை ரிஷிகள் இருந்திருக்கா, இத்தனை சக்கரவர்த்திகள் இருந்திருக்கா, எல்லாரும் பயந்து ஒதுங்கி தேவதைகள் ஒதுங்கி இருக்கா. அப்பேற்பட்டவன ராமன் தன்னுடையதான அம்பாலேயே அடிச்சு போயிட்டுட்டான்னா அப்பேற்பட்ட சூரன் ராமன் அப்படின்னு லோகம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம்
1000 யானையினுடைய பலத்துடைய தாடகைய அனாயாசமாக உரம்பினாலே சம்ஹாரம் பண்ணின ராமன் லோகம் தெரிஞ்சுட்டா விட்டு அதுக்கப்புறம் நான் அஸ்திரங்களை கொடுத்தேன்னு இருக்கட்டும். வசிஷ்டர் அனுப்பிச்சு வச்சார். பையன் ஒன்னும் அந்த அத்தியனம் பண்ணல, அபியாசம் பண்ணல. நல்ல காலம் விஸ்வாமித்திர அஸ்திரங்களை கொடுத்தாரோ பெருமாள் தாட்டகினிடம் இருந்து பொழைச்சார்னு வார்த்தை வரக்கூடாது. அப்பேற்பட்ட உயர்ந்த வசிஷ்டரிடத்திலே எந்த சர்வேஸ்வரன் ஆச்சாரியன்ற அபிமானத்தோடு அவருடைய திருவடியிலே பரிச்சரிய பண்ணி அத்தியனம் பண்றாரோ அந்த வசிஷ்டருக்கு ஒரு அவத்தியத்தை நான் உண்டாக்க கூடாது. அதே போல ராமனுக்கும் ஒரு தோஷத்தை உலகம் கல்பிச்சுக்க கூடாது என்று அப்படியான ஒரு பரந்த மனத்தோட விஸ்வாமித்திரர் தன்னுடைய சமர்ப்பணமாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த அஸ்திரங்களை கொடுக்கிறார். அதான் இந்த தாடகாவதத்துக்கு முன்னாலே பலாதிபலாவு கொடுத்ததுக்கும் தாடகாவதத்துக்கு பின்னாலே அஸ்திரங்களை கொடுக்கறதுக்கும் சாரம் இது. அதான் விஷயம் இது. அதான் பிரீத்தியா பரமயா யுக்தோ ததாம் அஸ்திராணி சர்வசா அப்படின்னு. ராமா பிடி ராமா, நான் அஸ்திரங்கள்லாம் பிடிச்சுக்கோ, மொத்த அஸ்திரங்களையும் கொடுத்துடுறேன் அப்படின்னவர். என்ன கொடுத்துடுறேன்னா அதுலயும் ஒரு விஷயம் சொல்லும் திருக்குடந்தாண்டவன் சாய்ப்பார். அதுலயும் அஸ்திரங்களை கொடுக்கறதுன்னா அஸ்திரங்களை உபதேசம் பண்ணி நீயும் இனிமேல் அஸ்திரங்களை உபயோகப்படுத்திக்கலாம், நானும் இனிமேல் அஸ்திரங்களை உபயோகப்படுத்திக்கலாம்னு நினைச்சுட்டு கொடுக்கல விஸ்வாமித்திரர். நான் சத்திரியனா பிறந்தேன், சத்திரியனுக்கு அஸ்திரங்கள் மேலே ஆசை இருக்கும். இந்த வசிஷ்டரை நான் சம்ஹாரம் பண்ணிடணும்னு தபசு பண்ணி தப்பான அபிப்பிராயத்தோட நான் அஸ்திரங்கள் எல்லாம் சம்பாதிச்சேன். நான் எத்தனையோ சம்பாதிச்சது மொத்தம் அத்தனையும் தப்பான அபிப்பிராயத்தோட சம்பாதிச்சத நான் என்ன பிராயசித்தம் பண்ணி தீர்த்துப்பேன்னு தெரியலப்பா. அதனாலதான் இந்த அஸ்திரங்களை எல்லாம் நான் திருப்பி தியாகம் பண்ணிடணும்னு பாக்குறேன். அந்த தியாகம் பண்றதுன்னாலும் என் மனசு கேட்கல. உன்னுடைய திருவடிகளே இந்த அஸ்திரங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சு இனிமேல் இந்த அஸ்திரங்கள் எனக்கு வேண்டாம், என்னுடையதான இந்த அபசாரங்கள்லாம் எல்லாத்தையும் உன்னிடத்திலே சமர்ப்பிச்சு நீ என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்றதுக்காக இந்த அஸ்திரங்களை ராமனுக்காக இங்க உபதேசம் பண்றார். ஆண்டவன் சாஹிப இந்த விஸ்வாமித்திரருக்கு நிறைய சிஷ்யாலம் சிஷ்யாலாம் சேர்ந்து விட்டா. சித்தாசிரமத்துல விஸ்வாமித்திரர் இருக்குச்சு. பெரிய ரிஷி காயத்ரியே சொல்லிக் கொடுத்தவர். இவரிடத்துல போனா நமக்கு எல்லாம் சித்திக்கும்னு வந்தாலாம். வந்தா விஸ்வாமித்திரருடைய காலத்துல 2 மணிக்கெல்லாம் எழுந்துருவாராம். தீர்த்தம் ஆடிட்டு கையில ஒரு இதை எடுத்து வச்சுட்டு ஏதோ ஜபிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாராம். என்ன அப்படின்னா இந்த அஸ்திர மந்திரங்கள்லாம் சொல்லி உட்கார்ந்துட்டு இருப்பாராம். ஆக்னேயாத்திரம், ஆயுவாத்திரம், இந்த மாதிரி ஐந்திராத்திரம், ரிஷிகாத்திரம், மானவாத்திரம், கந்தர்வாத்திரம், சம்பவனாத்திரம், ஜகதிரம்பகாத்திரம், இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருப்பாராம். என்ன இந்த ஆச்சாரியன் நல்ல ஆச்சாரியன்னு நினைச்சுட்டு வந்தோம். அது காலையில எழுந்தாருன்னா பிரம்ம தியானம் பண்ணுவாருன்னு நினைச்சுட்டோம். இவரை பார்த்து நமக்கும் அப்பேற்பட்டதான சுத்தி வரணும், நமக்கும் பிரம்மம் சீக்கிரம் சித்திக்கணும்னு நினைச்சுன்னு வந்தோமானா இந்த மனுஷன் என்ன இப்படி நம்ம தப்பான ஆச்சாரியன் இடத்துல மாட்டின்னுட்டோமே. இந்த ஆச்சாரியனை விட்டு போனா இவர் வேற கோபிச்சுட்டு போறார். ஏற்கனவே ரொம்ப கோபக்கார மனுஷனா இருப்பார். இந்த ஆச்சாரியன் சரியில்லைன்னு சொல்லி கோபிச்சுட்டு போனான்னா என்ன உனக்கு அவ்வளவு திமிரானி என்னோட பெரியவனா அப்படின்னு கோபிச்சுக்க போறாருன்னு தெரியாம ஆச்சாரியன் கிட்ட மாட்டிண்டு இந்த ஆச்சாரியனை முதல்ல நல்ல ஆச்சாரியன் தான் நினைச்சுன்னு விட்டு போக முடியாம கூட இருக்கவும் முடியாம எத்தனையோ பேர் எந்த சந்தர்ப்பங்களை அவஸ்தப்படுவாளே அது போல ஆக்கும். இந்த விஸ்வாமித்திர கேட்டு வந்த ரிஷிகள்லாம் ஒரே அவஸ்தப்பட ஆரம்பிச்சுட்டாலும் அப்படி இருந்துன்றதுதான். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா காத்தால் அஸ்திரங்களை எடுத்து வச்சுட்டு அவர் சிந்தி ஹிந்தி ஹந்தி அப்படி மாறிய காதிய காதிய பச்சை 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 இப்படின்னு அடி கொல்லு குத்து வெட்டு அடி தீத்து கட்டு அவனு எரிச்சு தள்ளு அப்படி இப்படின்னு இது மாதிரி அர்த்தம் வரக்கூடிய இத போய் காத்தா தினம் ஜபிச்சு உட்கார்ந்துட்டு போறான். ஏடா இந்த மனுஷன் காத்தாலே எழுந்தவனா அடி கொல்லு வெட்டு கூட்டுன்றாரு. இந்த வெட்டு குத்து மந்திரம் சொல்ற ஆச்சாரியனையா போய் நாம ஆசிரியச்சோம் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கிளேசப்பட்டு இருப்பாளாம். அப்படி கிளேசப்பட்டு இருக்குச்சு. இப்ப விஸ்வாமித்திர ராமன் அழிச்சுன்னு வந்த போது எல்லா ரிஷிகளும் வந்தாலாம். விஸ்வாமித்திர இடத்துல அடியேன் அபசாரம்னாலாம். என்ன சமாச்சாரம், ஒரு அபசாரம் இல்லையே, நீங்களாம் சமத்தாதானே இருக்கீர்கள் அப்படின்னு கேட்டாராம் விஸ்வாமித்திரர். சிஷ்யா எல்லாம் சொன்னாலாம், இல்ல அடியே நம்ம க்ஷமிச்சோம்னு சொல்லணும். நாங்க இவ்வளவு நாள் ரொம்ப அபசாரப்பட்டுட்டோம். என்ன அபசாரப்பட்டோம்னா இல்ல ஆச்சாரியன் காத்தாலே எழுந்தோன்னு வெட்டு குத்து கொல்லு எரி தீத்து கட்டு அப்படின்னு இதே மந்திரத்தை சொல்லிட்டு தினம் காத்தால பொழுது விடிஞ்சா பொழுது விடிய 2 மணில பொழுது விடிய வரைக்கும் இதே சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த ஆச்சாரியனை போய் ஆசிரியச்சமே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம்.
இப்பதான் தெரிஞ்சது இந்த மந்திரங்கள்லாம் இவ்வளவு காலம் எதற்காக காப்பாத்தின்னு வந்தீர்னு. மந்திரங்கள் எதுவும் அது துவயத்தை தவிர எந்த மந்திரமும் தினம் ஜபிச்சுட்டு வரலன்னா சித்திக்காது. துவயத்தை தவிர துவயம் ஒண்ணுதான் தினம் ஜபிக்கலன்னாலும் என்னைக்கு ஒரு நாள் ஜபிச்சாலும் சித்திக்கும். அது ரகசிய திரிசாரத்துல எடுக்கிறார் அவர். இந்த மத்த எல்லா மந்திரங்களும் தினமும் ஜபிச்சு ஜபிச்சு வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த மந்திரம் ஒன்னும் கையில ஒட்டாது. சொல்ற அன்னைக்கு வேலை செய்யாது. அது இது மாதிரி மந்திரம் இந்த மந்திரங்களை சித்தி அடைகிறதுன்னு ஒண்ணு உண்டு. அது மந்திரங்கள் எப்படி அதுக்கு புறச்சரணம்னு வேறு. புறச்சரணம்னா இப்படியாக்கும். இந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கு ஒரு அளவு சொல்லி வச்சிருக்கா. எப்படின்னா ஒரு 2 லட்சம் தர அந்த மந்திரத்தை ஜபிக்கணும். அப்புறம் 2 லட்சம் தர அந்த மந்திரத்தினாலேயே அக்னியில ஹோமம் பண்ணி அந்த தேவதைய அது எந்த தேவதையை அபேட்சிக்கிறோமோ அந்த தேவதையை அக்னியில பிரதிஷ்டை பண்ணி அந்த தேவதைக்கு சுவாகாவா அந்த மந்திரத்தினாலேயே சமர்ப்பிச்சு ஹோமம் பண்ணணும். அதே மந்திரத்தை கும்பத்துல அந்த தேவதையை ஆவாகம் பண்ணி அந்த கும்பஜலத்துல இந்த கும்பஜலத்தை வச்சுன்னு இந்த மந்திரத்தை ஜபிச்சு அந்த கும்பஜலத்துல அந்த தேவதையை பிரீதி பண்ணி அந்த கும்பஜலத்தாலே தீர்த்தாமாடணும். அது மாத்திரம் இல்ல, அதே மந்திரத்தை சொல்லி தர்ப்பணம் பண்ணணும். இப்படியாக்கும் ஆவாகனம் பண்ணி ஹோமம் பண்றது, ஆவாகனம் பண்ணி கும்பத்துல அது ஜபிக்கிறது, அப்புறம் தர்ப்பணம் பண்றது, அந்த மந்திரத்தை பொதுவா ஜபிச்சு வச்சுக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் இதுக்கெல்லாம் புறச்சரணம்னு 4 விதமான காரியம் பண்ணி அதுக்கு மேல அந்த மந்திரங்களை ஜபிச்சு என்னைக்கு ஜபிச்சு புறச்சரணம் பண்றோமோ அன்னைக்கு பிராமண போஜனம் பண்ணணும். அந்த மந்திரத்துல விசுவாசம் இருக்கிற மந்திரத்தை நம்பக்கூடிய பிராமணால அந்த மந்திரத்துல விசுவாசம் இருக்கக்கூடிய பிராமணால கொண்டு வந்து வாளுக்கு அப்படியெல்லாம் விசேஷமா சொல்லிருக்கு. இவ்வளவு தூரம் லட்சக்கணக்கா பிரயத்தனப்பட்டாதான் ஒரு மந்திரம் நிக்கும். அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை தினமும் ஜபிச்சுட்டு வரணும். புறச்சரணம் பண்ணாவிட்டு தினமும் ஜபிக்கணும். இந்த விஸ்வாமித்திர இத்தனை மந்திரங்களை எல்லாத்தையும் அனுகிரகத்தினாலே பரமசிவனிடம் இருந்து வாங்கிட்டார், தேவதைகளிடம் வந்து வாங்கிட்டார், எல்லாத்தையும் வாங்கிட்டு புறச்சரணம் பண்ணி ஜபிச்சு அது போக தினம் ஜபிச்சுன்னு வந்தா தானே. இல்லன்னா மந்திரம் வீணா போயிடுமோ இல்லையோ. போனா போகட்டுமே, இவர் என்ன இனிமே சண்டையா போட போறாரு இந்த விஸ்வாமித்திரர். போனா போகட்டுமே, சண்டை போடுற மந்திரங்கள்லாம் என்னத்துக்கு? அதான் ரிஷி ஆயாச்சு, சாந்தராயாச்சு, யஜ்ஞங்கள்லாம் பண்றாரு, தபஸ் பண்றார். ஏன்னா அது போனா போகட்டும்னு விடாம இந்த மனுஷன் எதுக்குதான் விடிய காலத்துல ஏந்து சிந்தி விந்தி ஹந்தி மாறிய காதையாளா அப்படின்னு தக பஜன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காரோ தலையெழுத்து அப்படின்னு இவ்வளவு காலம் நினைச்சுட்டு இருந்தோம். விஸ்வாமித்திரர் இடத்துல சிஷ்யா எல்லாம் சொல்றா அப்படின்னு ஆண்டவன் சாதிச்சோம் என்று சொல்றா. இப்பதான் தெரிஞ்சிடும் இந்த மந்திரங்கள்லாம் எல்லாத்தையும் திருப்பியும் சாட்சாத் பெருமாள் திருவடியிலே சமர்ப்பிக்க வேணும்ன்ற பெரிய ஆசையோட இந்த மந்திரங்கள் எல்லாம் காப்பாத்தின்னு வந்தீரே சுவாமி. இந்த சூக்ஷ்மம் தெரியாம போயிடுத்து ஆச்சாரியனிடத்த. ஆச்சாரியன் பொல்லாதவரா இருக்காரு, என்ன செய்யறதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம். க்ஷமிச்சுக்கணும்னு எல்லாரும் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டா அப்படின்னு அது அப்படியே ஒரு ஆச்சரியமா திருக்கணும் தான். ஆச்சாரிய ராமாபுரத்துல சாதிச்சிருக்காரு இந்த விஷயத்த. பிளாக் அண்ட் ஒயிட்ல அடியானு எழுதி வச்சிருக்கேன். அதுல சொல்லச்சு இன்னொரு சுவாரஸ்யமா சொல்லுவார் ஆண்டவன். ஒருத்தர் ஒரு ஆச்சாரியர் ஒரு கதை ஒண்ணு சொல்லுவார். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆச்சாரியன் ரொம்ப ஆச்சரியமா சாதிப்பார், ஸ்ரீவாஷியம் ஆச்சரியமா சாதிப்பார், பகவத் விஷயம் ஆச்சரியமா சாதிப்பார். அப்படி ஸ்ரீவாஷியம் கேட்கச்சு என்ன ஞானம் அப்படின்னு பிரமிக்கிற மாதிரி இருக்கும். பகவத் விஷயம் சொல்லச்சு எப்படி நம்ம ஆழ்வார் அப்படியே கரைஞ்சு பகவத் விஷயத்துல கங்குலும் பகலும் கண்டுயிலறியாள் கண்ணநீர் கைகளால் அழுது அனுபவிச்சாரோ பெருமாள் அது மாதிரி அழ வச்சிருவார் சிஷ்யால. அப்பேற்பட்ட ஆச்சாரியன் சுவாமி. இப்பேற்பட்ட ஆச்சாரியன் இடத்துல என்ன பாக்கியம் பண்ணோமோன்னு காலக்ஷேபத்துக்காக வந்துட்டாளா நிறைய பேர். ஆனா இருந்தாலும் இந்த ஆச்சாரியன் என்ன பண்ணுவாருன்னா அப்படி ராத்திரி ஆயிடுத்துன்னா சன்னியாசி ஆச்சாரியன் புஷ்பம் ஒரு புஷ்பம் ஒரு 2 புஷ்பத்தை எடுத்து காஷாயத்துல சுத்திட்டு ஒரு இருட்டுல எங்கேயோ போவார். இவர் எங்க போறாருன்னு கேட்க முடியாது. 2 புஷ்பத்தை எடுத்துன்னு தினமும் போவார். எங்க போறாரோ தெரியலையே. ஏன் தான் இந்த மாதிரி ராத்திரியானா புஷ்ப செண்டு எடுத்துட்டு எந்த பொம்நாட்டுக்கிட்ட போறாரோ தெரியலையே. ஏன் தான் சாதிக்கிறத பார்த்தா இவரை விட ஞானானுஷ்டான வைராகியங்கள் இன்னொருத்தருக்கு இருக்காதுன்னு தோன்றது. ராத்திரியானா புஷ்பத்தை எடுத்துன்னு கிளம்பிடுறாரு இவர். அப்படி ஒரே சிஷ்யாளுக்கு ரொம்ப கிளேசமா இருந்துதான். ஏன்னா அது நல்ல ஆச்சாரியன் வந்து ஆசிரியச்சும் காலக்ஷேபம் என்ன தான் இருக்கு. ஆனா ராத்திரி ஆயிடுச்சுன்னா என்னமோ தப்பு காரியம் பண்ண போயிடுறாரே இவருன்னு. அப்போ ஒரு சிஷ்யா எல்லாம் சேர்ந்து பேசினாலாம். இல்ல இந்த ஆச்சாரியன் ராத்திரி எங்கதான் போறாருன்னு கண்டுபிடிச்சுடணும்.
ஆசிரமத்துல இருந்து ஏகாந்தம் எங்கேயோ கிளம்பி போறாரு, யாருக்கிட்டையும் சொல்லாம கிளம்பி போறாருன்னு கண்டுபிடிச்சிடணும்னு அவர் இல்லடா நாம போச்சே பாத்துருவார், பாத்துட்டா கோவிச்சுப்பார், கோவிச்சுண்டா ஜெபிச்சிருவார், வேணாண்டான்னாலாம் இல்ல அவரால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி இருட்டுல நாமும் இந்த மாதிரி இந்த கருப்பு துணி உடுத்தின்னு போறாளே சில பேர், மலைக்கு போறேன்னு ஏதோ ஒரு கேரளால ஒரு மலைக்கு போறோம், அது மாதிரி நான் கருப்பு துணி உடுத்துட்டாலாம். அந்த கருப்பு துணி இல்லைன்னா பெரியார் கட்சியை சேர்ந்த மாதிரி கருப்பு துணியை உடுத்துட்டாலாம். கருப்பு துணியை உடுத்து இருட்டுல அந்த ஆச்சாரியன் புறப்பட்டு போச்சு, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போனாலும். அப்படியே ஒருத்தன் போனான்னா ஆச்சாரியன் எங்க போறாரு அப்படின்னா எங்கேயோ ஒரு ஆத்தங்கரையில ஆறுக்கு நடுவுல அதுவா ஒரு மணல் மேட்டுல ஒரு சின்ன ஆச்சரியமான விசேஷமான ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள போனாராம் அவர். இங்கதான் வராரா இவர்னு இந்த சிஷ்யன் ஃபாலோ பண்ணிட்டே போனானா அங்க யாரு இருக்கா என்ன இருக்கான்னு பார்த்தா அந்த ஆச்சாரியன் அந்த புஷ்பத்தை எடுத்துட்டு போய் அந்த பெருமாளுக்கு சாத்திட்டு ராத்திரி எல்லாம் அப்படியே அந்த பகவான் நினைச்சுட்டு பெருமாள் சேவையில அப்படியே கண்ணு மூடி தியானம் பண்ணிட்டு ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிட்டு கண்ணீரமா பெருமாள் அனுபவிச்சுட்டு காத்தால வந்துருவாராம். இத பாத்துட்டு வந்து சிஷ்யால் கிட்ட சொன்னா, ஐயோ நம்ம ஆச்சாரியன் என்னமோன்னு நினைச்சிருந்தோம், புஷ்பத்தை எடுத்துட்டு போய் இவர் எடுத்துட்டு போய் இது மாதிரி ஆச்சாரியன் பண்ண நீ போனது தெரிஞ்சிருது போல இருக்குடா, இந்த ஆச்சாரியனுக்கு கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கு, உனக்காக வேஷம் போட்டிருக்காருடா, இல்லடா இன்னொரு நாள் அதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பாக்கணும் அப்படின்னா இன்னொரு நாள் அதே போல ஆச்சாரியன் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு தூரம் பதுங்கி போனாலும் அன்னைக்கும் இதே மாதிரிதான் ஆச்சாரியன் ஏழுலயும் அந்த காந்தமான கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே கண்ணீரமா தியானிச்சு அது சந்தோஷப்பட்டு ஒரு நாள் காத்தால கிளம்பி வந்தாராம். இதை பார்த்த உடனே சிஷ்யால் எல்லாரும் இது கேட்டு எல்லாரும் ஆச்சாரியனிடல விழுந்து சேவிச்சாலாம், மன்னிச்சுக்கோ ஆச்சாரியரே சமிச்சுக்கோ என்னமோ புஷ்பத்தை எடுத்துன்னு ஏழ்றதே ராத்திரி வேலையில இந்த மாதிரி ஒரு 2 புஷ்பத்தை கமகமான எடுத்துட்டு துணியில சுத்திட்டு ரகசியமா ஏழ்றதே யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு நாங்க என்னமோ நினைச்சுட்டோம், சமிச்சுக்கோம் அப்படின்னாலும் அதுக்காக ஆச்சாரியன் என்ன விஷயம் அப்படின்னா இது மாதிரி பெருமாள் அனுபவிக்கிறத பார்த்துட்டு சிஷ்யன் பார்த்துட்டு வந்தா சொன்னா அபசாரம் தப்பா நினைச்சுட்டோம்னு அப்படின்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், ஒண்ணுமில்ல என்ன இருந்தாலும் பகல் வேலைகள் எல்லாம் கோவிலுக்கெல்லாம் போனா கூட அங்கேயும் கூட எத்தனையோ கவனத்தை ஈர்க்கும்படியானதான ரொம்ப இந்த சம்சார விஷயத்துல கண் திருப்பும்படியானதான பல விஷயங்கள் கோவில்கள்ல நடக்கிறது. அதனால இந்திரியம் ரொம்ப பொல்லாது, இந்திரியங்கள் ஒரு க்ஷணம் கூட மனசுல தப்பு அர்த்தம் வரக்கூடாது, தப்பு விஷயம் படக்கூடாது கண்ல. அதனால நான் தான் ஒதுங்கி இருக்கணும்ன்றதுக்காக பெருமாளை சேவிக்கிறதுக்கு இப்படி ஏகாந்தமான ஒரு கோவில் கிடைக்காதான்னு பார்த்து அந்த கோவில்ல ராத்திரி வேளையில போய் ஏகாந்தமா யாரும் வராத சமயத்துல நானும் பெருமாளுமா இருந்து அனுபவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டுதான் போனேன், வேற ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் நான் போன வேலை உங்களுக்கு தப்பா தோணினதுனாலே நீங்கள் அப்படி நினைச்சிருக்கு, அது மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்திரியங்கள் ரொம்ப பொல்லாதுன்ற விஷயம் உங்க மனசுல படணும் அப்படின்னு சொன்னார் அவர். கோவிலுக்கு போனாலும் மனது கெட்டு போயிடும், எத்தனையோ கவனத்தை ஈர்க்கும்படியாக ஆகர்ஷிக்கிற விஷயங்கள்லாம் வரும் அங்க, அதனால ஜாக்கிரதையா இருக்கணும், அதுதான் சாரம்னு சொன்னார். அப்ப அந்த சிஷ்யாள் எப்படி அந்த ஆச்சாரியனிடத்துல காலில் விழுந்து ஐயோ அங்கதான் நினைச்சுட்டோம் திருவள்ளம் சமிச்சுக்கணும்னு பிரார்த்திச்சாலும் அது போல விஸ்வாமித்திரர் தினமும் விடியற் காலையில் ஏந்து சிந்தி விந்தி ஏந்தி மாறி காதி அப்படின்னு சொல்லி இந்த மந்திரங்களை ஜபிச்சத என்னமோன்னு நினைச்சிட்டோம், இப்பதான் தெரிஞ்சது பெருமாளுக்காக சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டுகிறேன். பெருமாளுக்காக இனிமேல் இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் வேண்டாம், நாம் ஒரு ஆயுதத்தையும் உபயோகப்படுத்த கூடாது, அதெல்லாம் க்ஷாத்திரமான தர்மம், அது இதெல்லாம் பொல்லாத்தனும். ரிஷியா இருக்கிறவருக்கு சாந்தி தான் தபசு, அதனால கையில இருக்கிற ஆயுதத்தை வீணடிக்க கூடாது, கத்துண்ட செஞ்ச தபசனுடைய பலனா கிடைச்சத எல்லாத்தையும் பெருமாளத்திலேயே சமர்ப்பிச்சுடும். அதான் சாத்விக தியாகம்னு பேரு. கர்மாவையும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு, கர்ம பலனையும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு, அது உபாயம், ஒரு பலனுக்கு உபாயம் அப்படின்னு நினைப்போமே அதையும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு, கர்த்தாவான நானும் உன்னுடையவன் தான் சமர்ப்பிக்கிறதான கர்த்தத்பத்தியாக கர்மத்தியாக பல உபாயத்பத்தியாக பல தியாகம் என்கிறதான இந்த சாத்விக தியாகத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக இப்ப இந்த மந்திரங்கள் எல்லாம் எவ்வளவு காலம் காப்பாத்து வந்தீரேன்னு அவெல்லாம் சொன்னான்னு அவர்கள்லாம் ஆச்சாரியரிடத்துல விஸ்வாமித்திரத்துல அபதாரக்ஷபானம் பண்ணிண்டான்னு சொல்லுவார். அது அந்த அர்த்தம் இங்க வருது, அதனாலதான் இந்த அர்த்தம் இங்க வருது. அதனாலதான் விஸ்வாமித்திரர் அந்த பலாம் அதிபலாம்ன்றதான
உபதேசத்தை மாத்திரம் அது பசிதாகம் இல்லாம இருக்கிறதுக்கு, தூக்கம் சிரமம் இல்லாம இருக்கிறதுக்கு, ஆயாசம் தெரியாம இருக்கிறதுக்கு உண்டான மந்திரத்தை மாத்திரம் முதல்ல சமர்ப்பிச்சுட்டு, ஏன்னா அழைச்சிட்டு போற பசங்களுக்கு வேலைக்கு சாதம் போட வேண்டாமோ, இவர் ஒன்னும் வேலைக்கு சாதமும் போடாம இவர் தான் எப்பவும் எவ்வளவு நாள் வேணா பட்னி இருப்பார்னா அதே போல அந்த குழந்தைகளையும் பட்னி போடலாமா, அதுக்காக அப்படின்னார். சரின்னு அசுரங்கள்லாம் அதுக்காக பலாமதி பலாம்ன்றது முதல்ல உபதேசம் பண்ணார் ராமனுக்கு. திருப்பியும் அசுரங்களை உபதேசம் பண்ணார் ராமனுக்கு. இவ்வளவுத்துக்கும் நடுவுல இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, திருப்பியும் ராமனுக்கு மாத்திரம்தான் பலாமதி பலாம் உபதேசம் பண்ணார் தாடகாவதத்துக்கு முன்னாடி. அப்புறம் அஸ்திரங்கள் தான் சமர்ப்பிச்சு வச்சு வசிட்டரை சம்ஹாரம் பண்ணி ஒழிச்சு போடுறோம் சம்பாதிச்ச தபஸ் பண்ண அத்தனை அஸ்திரங்களையும் அபச்சாரம் சேர்த்து வச்சதே தப்பு, எல்லாத்தையும் உன்னிடத்திலே கொடுக்குறேன்னு ராமன் கிட்ட தான் கொடுக்குறாரு சுவாமி. லக்ஷ்மணனுக்கு ஒன்னும் சொல்லி கொடுக்கல. லக்ஷ்மணனுக்கு ஒன்னும் இல்ல, அவனும் தான் கூட வரான், அவனும் தான் ராஜபுத்திரன். ஒரு நாள் ஒன்றரை நாள் தான் வயசு வித்தியாசம். அதுவும் ராமன் போலதான் லக்ஷ்மணன். உபதேசம் பண்ண கூடாதுன்னா இது சமர்ப்பண ரூபம், இது சாத்விக தியாகம். பெருமாளுக்காக பெருமாளிடத்திலே தன்னுடையதான சாத்விக தியாகத்தை விண்ணப்பிக்கிறார் விஸ்வாமித்திரர். அதனால சாத்விக தியாகத்தை விண்ணப்பிக்கச்சே பெருமாளுக்கு தானே சமர்ப்பிக்கிறது, பெருமாளுடைய அடியவர்களுக்கும் சேர்த்து சமர்ப்பிக்கிறது உண்டான. பகவானேவ சுனியாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி சுகேடுதிகரதேனானேனா ஆத்மனா கர்த்தனான்னு பெருமாள் தான் நடத்தினார், பெருமாளுக்காகத்தான் நடத்தினார். இது பெருமாளுடைய காரியம் தான், பெருமாளுக்கு தான் இது பலன்னு சொல்லி சாத்விக தியாகத்தை பெருமாளுக்கு தான் சமர்ப்பிக்கணுமே ஒழியா இது பாகவத ஆளுக்காக. பாகவத ஆள் தான் பையன், பாகவத ஆளுக்கு சாத்விக தியாகம் சமர்ப்பிக்கிறதுன்னு உண்டோ? சாஸ்திரத்துல கிடையாது. அபிமானத்துல வேணா பண்ணலாமே ஒழிய பகவானேவ சுனியாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தின்னு தான் நமக்கு பிரயோகம் இருக்க ஒழியா. பாகவதையேவ ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி ஆத்மனா சுகீஷ் அப்படின்னு சொல்லி பாகவதாள் தான் இந்த காரியத்தை பண்ணி வச்சா, பாகவதாள் தான் எனக்கு உள்ள அந்தராத்மாவா இருந்து இதை நடத்தி வச்சான்னு சொல்லலாமோ? அது கூட சொல்லியோ. அதனால ஏன் பெருமாளுக்கு மாத்திரம் சமர்ப்பிச்சாருன்னா அதுக்கு தாத்பரியம் இதுதான், சாத்விக தியாகத்தை பெருமாளுக்கு தானே சமர்ப்பிக்கிற வழக்கம். அதனால விஸ்வாமித்திரர் லக்ஷ்மணனுக்கு ஒன்னும் சொல்லி கொடுக்கல, அஸ்திரங்கள்லாம் ஒன்னும் கிடையாது. அப்படி இதுதான் நியாயமோ அப்படின்னு சரி பெருமாள் இடத்துல சமர்ப்பிச்சு விட்டார். அதுக்கு பெருமாள் அந்த அஸ்திரங்கள்லாம் உடனே கைய கூப்பிட்டு பெருமாள் இடத்துல வந்து நின்றுதான். என்ன இமேஸ்ம கிங்கரா கைய கூப்பிண்டு எல்லாம் ஓஜுஷ முதிதாராம் சர்வே பிராஞ்சலியசுதா இமேஜ பரமோதாரா கிங்கரா ஸ்தவராகவான்னு தான். ராகவா உன் இனிமே நாங்க உன்னுடைய கிங்கரர்களா இருக்க போறோம். விஸ்வாமித்திரர் அவருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்த எங்களை உமக்கு கைங்கரிய பரரா மாத்தி கொடுத்துட்டார். அதனால நீங்க இனிமேல் எப்பவும் என்ன கைங்கரியத்திலையும் எங்களை அடிமை கொள்ள வேணும், என்ன கைங்கரியத்திலையும் எங்களை ஏவி கொள்ளலாம்னு அந்த அஸ்திர தேவதைகள்லாம் வந்து கைய கூப்பிட்டு ராமனை சுத்தி நின்றுட்டு சேவிச்சுதான். அப்ப பெருமாள் சொன்னார் மானசாமே பவிஷ்யத்வம் அப்படின்னு. இருக்கட்டும் நீங்கெல்லாம் எப்பவும் அப்படியே மனசுல இருந்துட்டு இருக்கோ, இதுக்கா புறசிரணம் அதெல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டியது கிடையாது. ராமன் எல்லாரும் புறசிரணம் பண்ணுவான், ராமன் புறசிரணம் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. ஏன்னா இமேச்ச பரமோதாரா கிங்கராஸ்தவராக அப்படின்னு நாங்கள் உனக்கு அடிமை செய்வதற்காக வந்திருக்கிறோம் ராமான்னு அஸ்திரங்கள்லாம் கையை கூப்பித்தான். அதனால கையை கூப்பின உடனே பெருமாள் ஆகட்டம் பார்த்துக்கலாம் வேணும்ன்ற போது உபயோகப்படுத்திக்கிறவங்களை என்பதாக பெருமாள் சொன்னார்னு. இதுல லக்ஷ்மணனுக்கு ஒண்ணும் இல்ல, அதான் சொன்னேன் லக்ஷ்மணனுக்கு ஒண்ணும் இல்லன்னு. ஏன் இல்ல அப்படின்னா சாஸ்திரியமான அர்த்தம் என்னன்னா பெருமாள் தான் செஞ்சு கொடுக்கிறார், அதனால பெருமாள் தான் நம்முடைய சாத்விக தியாகத்துக்கு உத்தேசமான தேவதை என்பதனால பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டார்னு. அப்படி இருந்தாலும் கதையில லக்ஷ்மணனுக்கு அஸ்திரங்கள் வேணாமோ? கிருதாஸ்திரம் வா நைனம் சிக்ஷந்தி ராட்சதான ராமனுக்கு அஸ்திரோபதேசம் ஆகலன்னா லக்ஷ்மணனுக்கும் அஸ்திரோபதேசம் ஆகலன்னு தானே அர்த்தம். அப்ப லக்ஷ்மணனுக்கு அஸ்திரங்கள்லாம் வேண்டாமோ அப்படின்னா லக்ஷ்மணனுக்கு அஸ்திரங்கள்லாம் ராம கைங்கரியத்தினாலேயே சொன்னதை கேட்கும். அதாங்க ராமாயணத்துல லக்ஷ்மணன் எந்த அஸ்திரங்களையும் உபதேசம் பெற்றுன்றதா கிடையாது, ஒரு இடத்துல கிடையாது. ஆனா லக்ஷ்மணன் ஏகப்பட்ட அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணாருன்னு அப்பப்போ வருது. அதுவும் யுத்த காண்டத்துல வருது. அதுவும் இந்திரஜித்த வதம் பண்ணச்சே பிரமாதமா அஸ்திரங்கள்லாம் போடுறாருன்னு வருது. ஒரு அஸ்திரமும் உபதேசம் வாங்கிக்காம எப்படி சுவாமி இவருக்கு உபதேசம் ஆச்சு, எப்படி சுவாமி பிரயோகத்துக்கு வரும்னா ராம கைங்கரியத்தினாலேயே வரும். ராமனிடத்திலே கைங்கரியம் பண்றவாளுக்கு
எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும் ஏன்னு சொல்ல முடியாது. எந்தெந்த அதிர்ஷ்டங்கள் எப்ப வேணுமோ அந்தந்த அதிர்ஷ்டங்கள் அப்பப்ப தானே சித்திக்கும். லக்ஷ்மணன் அப்படி மனப்பூர்வமா கைங்கரியம் பண்ணிருக்குச்சு. ராமனே எல்லாம்னு சொல்லி எனக்கு பிதாவும் மாதாவும் குருவும் தெய்வத்தமும் எல்லாம் எனக்கு ராமன் தான் அப்படியாக்கும் கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணனுக்கு என்னதான் சித்திக்காது. அதனால ராமபக்தியினுடைய பெருமையை காட்டுறது இந்த இடம். அதான் வால்மீகி பகவான் அப்படி சொல்லச்சே இந்த ராமபக்தாளுக்கு எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் இருக்கும், எப்பேற்பட்ட ஆச்சரியங்கள்லாம் தானே சித்திக்கும், அவளுடைய மகிமையெல்லாம் சொல்ல முடியுமா? எப்படி அந்த பெருமாள் என்னென்ன மகிமையோட இருக்காரோ அத்தனை அப்பேற்பட்ட மகிமை பக்தாளுக்கும் வந்துரும்னாரு. அதனாலதான் ராமாயணத்துல லக்ஷ்மணனுக்கு ராமபக்தியினாலே என்னென்னவோ சித்திச்சது, பரத ஆழ்வானுக்கு ராமபக்தியினாலே எப்படியெல்லாம் அப்படி ராஜ்யத்துல ஒரு தவறும் இல்லாம ராஜ்யம் ஆளும்படியானதான பாதுகா பக்தி, அந்த பாதுகா ராஜ்யம் சித்திச்சது. அதே போல ஹனுமான் அப்படி வீர ஹனுமான் ராமாயண மகாமாலா ரத்னம்னு சொல்லும் ராமபக்தியினாலே இந்த ஹனுமான் என்னென்னலாம் சாதிச்சு இன்னைக்கும் ராமனா ஹனுமானா என்று கேட்டால் ராமபக்தாளோட ஹனுமத் பக்தாள் அதிகமா இருக்கும்படியானதான் வைபவத்தோட அந்த ராமபக்தியானது ஹனுமானுக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்ணிருக்கு. அதனால என் ராமன்னா சாமானியப்பட்டவன் இல்ல, என் ராமன் அவ்வளவு வசந்த தெய்வம். ராம பக்தியிலே யார் யார் ஈடுபடுறாளோ அவளுக்கு கிடைக்காத நன்மைகள் கிடையாது, அவளுக்கு நடக்காத அதிசயங்கள் கிடையாது, அவளுக்கு இருக்கக்கூடிய மகிமை ஈடு இணையல்லாததா இருக்கும் என்று அதை அப்படியே சூக்ஷ்மமா காட்டுறாருங்க. அதை காட்டச்சு விஸ்வாமித்திர ராமனுக்கு உபதேசம் பண்ண, லக்ஷ்மணனுக்கு ஒன்னும் உபதேசமே பண்ணல. ஆனா இருந்தாலும் ராமனுக்கு எத்தனை அஸ்திரங்கள் கிடைச்சதோ அத்தனை அஸ்திரங்களும் லக்ஷ்மணனுக்கு ராம பக்தியினாலேயே, ராம விசுவாசத்தினாலேயே, ராம கைங்கரியத்தினாலேயே, ராமனிடத்திலே பிரீத்தியா இருந்ததுனாலேயே லக்ஷ்மணனும் அப்பேற்பட்ட சூராதி சூரனாயிருந்தார் என்று தாத்பரியம். அந்த விஷயத்த இங்க அப்படி சொல்லாம சொல்லியிருக்கார். அதான் ராமனுக்கு உபதேசம் பண்ணாரு சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளவுதான். லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணாரா இல்லையான்றத கேட்கவே இல்லை. ராமா பிடிச்சுக்கோன்னாரு, அவ்வளவுதான். லக்ஷ்மணா நீ பிடிச்சு, நீ உனக்கும் வேணாமா இந்தா பிடிச்சுக்கோன்னு லக்ஷ்மணன் கேட்கல. அதுக்கு ஆண்டவன் சாய்ப்பார், நம்ம ஆண்டவன் சாய்கிட்டே லக்ஷ்மணன் திருவிழந்தாண்டவன் சாய்கிட்டே சாய்ப்பார். அப்படியே பார்த்தாராம் விஸ்வாமித்திரர். இந்த பலாதிபலா உபதேசம் பண்ணச்சவே பார்த்தாராம் லக்ஷ்மணனை, இவனுக்கு உபதேசம் பண்ணலாமா என்ன அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மணன் விஸ்வாமித்திரர் பக்கம் திரும்பவே இல்லையா. அவர் எங்கேயோ பார்த்துட்டு இருந்தாராம். என்ன இப்படி ஆச்சரியமான அசௌபாகிய அதாட்சிண்யே நஜானே புத்திரச்சே நொத்தரே பிரதிபக்தவியே சமோ இப்ப இந்த ஞானத்திலையும் சௌபாகியத்திலையும் சாமர்த்தியத்திலையும் உனக்கு ஈடு ஒத்தனை இருக்க மாட்டான், பசிதாகம் இருக்காது, சமம் இருக்காது, தூக்கம் இல்லைன்னா அதனால கூட சமம் இருக்காது, இவை கடக்காத ஔஷதமான மந்திரத்தை சொல்லி கொடுக்கறேன் நானு, கடக்காத ஔஷதமான மந்திரத்தை சொல்லி கொடுக்கறேன். இந்த பய என்ன லட்சியம் பண்ணாம அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கானு. என்னன்னா லக்ஷ்மணன் நினைச்சிருந்தாராம், ஆயிடுச்சுன்னு வந்துட்டு ஆச்சாரியராலான்னு பாக்குறாரா இவர். எனக்கு எல்லாம் குருஷ்யம் ராகவா அப்படி எனக்கு ஆச்சாரியன் பெருமாள் தான் ஆச்சாரியன், ராமன் தான் எனக்கு ஆச்சாரியன். வசிஷ்டர் அவர் உபநயனம் பண்ண அந்த வயசுல அதெல்லாம் ஒரு கஷத்திரிய தர்மம், அதுக்காக உபநயனம் பண்ணி வச்சு வேதாத்தியன்னு சொல்லி வச்சார். அந்த மாதிரி ஆச்சாரியனே ஒழிய மற்றபடி எனக்கு பரிபூர்ண ஆச்சாரியன் எனக்கு எல்லாம் ராமன் தான் என்று அதனால அந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தாராம். சரிப்போ இவன் நம்ம இடத்துல சிஷ்யனா இருக்கிறதுக்கு ஆசைப்படல, சிஷ்யனா இருக்க ஆசைப்படாதவனுக்கு ஆச்சாரியனா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் அவனுக்கு உபதேசம் பண்ணலையாம். அப்ப உபதேசம் பண்ணல, அதே மாதிரி இப்ப உபதேசம் பண்ணல. லக்ஷ்மணன் தான் இப்படி இவ்வளவு நல்ல விஷயங்கள் கிடைச்சே விஸ்வாமித்திரர் கொடுக்கச்சே அவர் வேண்டான்னு உதாசீனம் பண்ணலாமோ, அவருக்கு இதெல்லாம் தேவையே இல்லைன்னு அவருக்கு திருவள்ளும். இந்த மந்திரமும் தேவையில்லை, அஸ்திரமும் தேவையில்லை, பலா அதிபலா ஒன்னும் தேவையில்லை. ராமன் ஆசைப்பட்டான்னா அதுல இருக்கிற சந்தோஷம் இதுல என்ன இருக்கு போறோம், இதெல்லாம் எதுவா இருந்தாலும் அது வரணும்னா தானே வருது, போகணும்னா தானே போறது. ராம பக்திக்கு மேற்பட்டதான வரமும் வேண்டாம், ராம பக்திக்கு மேற்பட்டதான செலவும் எனக்கு ஒண்ணும் இல்ல, அதனால ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா திரும்பிட்டு இருந்தாருன்னு அப்படி அந்த மாதிரி அர்த்தத்துல ஆச்சாரியன் சாய்ச்சோம். சரி ஆட்சி முடிஞ்சது இந்த விஸ்வாமித்திரர். இதுக்கப்புறம் தாட்டகாபதமானதுக்கு அப்புறம் ஆசிரமத்துக்கு போறா. ஆசிரமத்துக்கு போச்சே அத பெருமாள் கேக்குற, அனயா துவகச்சாமி தேசஸ்ய குபத்தையா சர்வம் மேகம் பகவன் கஸ்ய ஆசிரமபதம் திதம்
சம்பிராப்தா யத்ர தேவாபா பிரம்மஜ்ஞாதுசசாரிண. விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்திற்கு வந்தாச்சு. விஸ்வாமித்திரர் வந்தாச்சு. ராமலட்சுமணால் 2 பேரும் வந்தாச்சு. 3 பேரா சேர்ந்து வந்தாச்சு. பார்த்தார் பெருமாள் பாக்குறார். யாருடைய ஆசிரமம் சுவாமி? ஆச்சரியமா இருக்கு. தேவருடைய ஆசிரமத்திலே நிறைய விக்கிரகங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு இது என்ன ஆசிரமம் அப்படின்னு கேட்கிறார். உடனே சொல்றார், அப்பா இந்த ஆசிரமம் தான் என்னுடைய ஆசிரமம். இதுக்கு சித்தாசிரமம்னு பேரு. இங்கதான் பெருமாள் முதல்ல விஷ்ணுவாக எழுதியிருந்தார். அப்புறம் பெருமாள் வாமனராக எழுதியிருந்தார். அப்புறம் இப்ப நீ பெருமாளா வந்திருக்க, அத சொல்லாம சொல்றாரு. இங்க விஷ்ணு எழுதியிருந்தார்ப்பா. அப்புறம் அந்த விஷ்ணு இங்க தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப இஷ்டமான க்ஷேத்திரம் இது. அதனால இந்த க்ஷேத்திரத்துல பெருமாளை தேவதைகள்லாம் சரணாகதி பண்ணினா. சரணாகதி பண்ணி இந்த மகாபலி ரொம்ப துஷ்டனா இருக்கான்னு அவனை நிகிரகம் பண்ணணும், ஒரு அவதாரம் பண்ணி அவனை நிகிரகம் பண்ணணும்னு கேட்டுண்டா. அதுக்காக பெருமாள் இங்க கஷ்யபர் அதிதி என்பவர்களுக்கு குழந்தையா பிறந்தார். அத வாமனரா பிறந்தார். அவரும் இங்கத்தான் இருந்தார். அவரும் இங்க தபஸ் பண்ணிருக்கார். அதனால இது வாமனருடைய ஆசிரமம்பா. அதனால அந்த வாமனத்தை உபபுஜ்யதே, அந்த வாமன பெருமாளுடைய ஆசிரமமானபடினாலே, சாட்சாத் பெருமாளுடைய ஆசிரமமானபடினாலே விஸ்வாமித்திரர் பரம வைஷ்ணவர். அந்த விஷ்ணு பக்தியினால எப்படி நம்மாழ்வார் பத்தி சொல்லச்சே, மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது வென்னும் விண்ணை தொழுதவன் மேவி வைகுந்தவென்னு கை காட்டும் கண்ணையுண்ணீர் மல்க நின்னு கடல் வண்ண நின்னு முன்னேன் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்க என் பெய் உலகீரே. நம்மாழ்வார் நாயிகாபாவத்துல அப்படியே நாயிகாபாவத்துல பெருமாளை நினைச்சுப்பாராம். இந்த பெருமாள் அவரை தீண்டணும், அவர் தீண்டின வஸ்துக்குள்ள தீண்டணும்னு ஆசைப்படுவாளாம். வண்ண இருந்து துழாவி வாமனன் மண் இது வென்னும். கையால் அப்படியே மண்ணை தடவி தடவி கொடுப்பாராம். பூமியை தடவி தடவி கொடுப்பாராம் நம்மாழ்வார். நாயிகா பாவம் பராங்குஷ நாயிகானவள். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது வேணும். மண்ணையெல்லாம் தடவி தடவி கொடுப்பாளாம். இந்த மண்ணு எம்பெருமான் தன்னுடைய திருவடியாலே மிதித்து அளந்து தானம் இந்த மண்ணாயித்தே. இது பகவத் ஸ்பர்சமுடைய மண்ணாயித்தே, பகவானுடைய திருவடி ஸ்பர்சமுடைய மண்ணாயித்தே என்ன, திருவடி ஸ்பர்சமுடைய மண்ணாயித்தேன்னு இந்த மண்ணை பூமாதேவி அப்படியே தடவி தடவி கொடுத்து சந்தோஷப்பட்டு போகலாம். இந்த பூமியெல்லாம் பெருமாளுடைய திருவடியால் அளந்ததானதாச்சேன்னு அது விண்ணை தொழுதவன் மேவு வைகுந்தவென்னு கை காட்டும். ஆகாசத்து நோக்கினால் ஆகாசத்து நோக்கி பரம ஆகாசமான பரமபதமாயிரு ஸ்ரீ வைகுண்டமாயிர லோகம். இந்த மேலோ இதுக்கு மேலே எழுந்து எம்பெருமான் அந்த லோகத்துல எழுந்து இருப்பானே. அதனாலே பூமியாயிருந்தால் பகவானுடைய திருவடி சம்பந்தமுடையதாயிருக்கு. ஆகாசமாயிருந்தால் பரமபதம் என்கிறதான லோகத்தோட பெருமாள் வீழ்ச்சிருக்குமதான லோகமாயிருக்கு என்று பார்க்கும் பொருள் எல்லாம் பகவத் சம்பந்தமுடையதாக ஆசைப்படுவாராம் ஆழ்வார். அதுபோல அந்த இடத்துல வியாக்கியானம் பண்றா. இந்த இடத்துல அந்த இடத்துல எடுக்கச்சே எப்படியா இந்த விஸ்வாமித்திரர் வாமனன் மண் இது என்று, வாமனன் மிதிச்ச திருவடி, வாமனன் நடந்த திருவடி, வாமனன் ஜனிச்ச வாமனன் நடந்த பூமி இது, வாமனன் பிறந்த பூமி இது, வாமனன் தபஸ் பண்ண பூமி இது என்று, வாமனன் திருவடிப்பட்ட பூமி இது, வாமனன் சித்தி அடைஞ்சதான பூமி இது என்று சொல்லி அந்த ஆசிரமத்துல பக்தியோட அங்கே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காராம் விஸ்வாமித்திரர். இவருடைய ஒரிஜினல் ஆசிரமம் ஹிமயமலைக்குல கௌசிகி நதி பிரவர்த்திக்கிறதான இடத்துல இருக்கு. விஸ்வாமித்திரருடைய ஆசிரமம் இருக்கு. அங்கதான் அவருடைய ஆசிரமம். இந்த இடத்துல இப்ப எதுக்காக இருக்காருன்னா ஏதோ காரணத்துக்காக வந்திருக்கார். என்ன காரணம்னா இந்த ராம காரணத்துக்காகத்தான் வந்திருக்கார். விஷ்ணுவனிடத்திலே பக்தினாலேயும் பெருமாள் வாமனாயிருந்து சஞ்சரிச்சதான ஆசிரமம் என்பதனாலேயும் பெருமாள் ராமனை இந்த இடத்துல கொண்டு ராமனாலே நாம் ஒரு அனுகிரகம் பெற்றுண்டு இப்படியே சீதா கல்யாணம் வரைக்கும் ராமனுக்கு அழைச்சிட்டு போய் நாம் பெருமாளின் திவ்ய தம்பதிகளா சேவிக்கிறதுக்கு ஒரு ஆசையோட விஸ்வாமித்திரர் தன்னுடைய ஆசிரமமான கௌசிகி நதிக்கரையில ஹிமவத் பர்வதத்துல இருக்கிறத விட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு இவர். இது முடிஞ்ச உடனே இப்பொழுது ராமனை இப்ப இங்க யாக ரட்சணம் ஆன உடனே இதுக்கப்புறம் ராமனோட புறப்பட்டு மிதிலைக்கு போய் மிதிலையிலே திருக்கல்யாணம் பண்ணி வச்சுட்டு விஸ்வாமித்திரர் சொல்லிட்டு போவார், அப்பா இனிமேல் நான் அந்த ஆசிரமத்துல எல்லாம் எனக்கு ஒண்ணும் வேலை கிடையாது. நான் என்ன நினைச்சுண்டு எது சித்திக்கணும்னு எந்த திவ்ய தம்பதிகளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு இவ்வளவு காலம் தபஸ் பண்ணி கொண்டு இந்த சீதாராமனுடைய சேவை கிடைக்காதான்னு
ஆசைப்பட்டு இருந்தனோ அந்த ஆசை நிறைவேறி பிடித்து நான் இனிமே நான் இந்த திருப்பி இந்த வாமனுடைய ஆசிரமத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் கௌசிக ஆசிரமத்துக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போறார் அவர். அந்த ஆசிரமத்தை பத்தி அதுல வியாக்கியானங்கள்ல சொல்லிச்சு, அந்த வாமனர் இடத்துல இருக்கிற ஆசையினாலே நாங்க இருக்கேனப்பான்னு சொல்லுவார் அவர். அந்த ஆசிரமத்தை பத்தி சொல்றார். இப்படியா சொல்லச்சு இந்த இடத்துல இந்த வாமன அவதாரத்தையே சொல்றார். ஒரு இடம் இது வாமன அவதாரம், வாமன சரித்திரம், மகாபலிய பெருமாள் நிகிரகம் பண்ணது, அத அப்படி ஒரு சர்க்கத்தினாலே சொல்றார் அப்படின்னு. இதுல வால்மீகி பகவான் இந்த கதையை எதுக்கு இங்க வச்சிருக்கார் அப்படி வந்த விஸ்வாமித்திர ஆசிரமம்னு சொன்னா போராது. இது விஸ்வாமித்திர ஆசிரமத்தை அது வாமனருடைய ஆசிரமம்னு சொல்லி, அது வாமனர் பெருமாள் வாமனராரத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல மகாவிஷ்ணுவில் இருந்தாரா அப்படின்னு சொல்லி, அது மகாவிஷ்ணுவும் இங்க வசிச்சிருக்கார், வாமனரும் வசிச்சிருக்கார். இங்கதான் கஷ்யபர் அதித்தி என்கிறவர் இவெல்லாம் இருந்தான்னு சொல்லச்சு, கஷ்யபர் ஆதித்யம் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணான்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு இங்க. அதான் அங்க தபோமயம் தபோ ராஜிம் தபோமோன்றின் தபோதனம் தபசாத்வாம் சுதப்தேன பஷ்யாமி புருஷோத்தமம் சரீரே தவ பஷ்யாமி ஜெகத் சர்வம் இதம் பிரபோத்வம் அநாதிர் அனிர்தேஷ்ய துவாமஸ்மி சரணங்கதா. இந்த சரணாகதி சாஸ்திரத்தை அங்கங்க பேசிண்டே போன வால்மீகி ராமாயணம் பூரா முக்கியமான சரணாகதி, ராம கதையோட சேர்ந்த சரணாகதியும் சொல்லுவார், ராமகதைக்கு சம்பந்தம் இல்லாத சரணாகதிகளையும் சொல்லிட்டு வருவாரு. அது அந்த சரணாகதி அப்பப்போ அது தொட்டுக்க மாதிரி அவருக்கு. ராமாயணம் மேல மேல போகணும்னா இந்த சரணாகதியை பத்தி இந்த ஒரு வார்த்தை சொன்னா தானே ஒரு தெம்பா இருக்கு என்று சொல்லி, யார் சரணாகதி பண்ணா சுவாமின்னு. இந்த சரணாகதி சாஸ்திரத்தை ரிஷிகள் தபஸ் பண்றவா அவள்லாம் எவ்வளவு பெரிய யோக நிஷ்டாள் அவள்லாம் அவ கூட அப்பப்ப சரணாகதி பண்றதுல ஆசையா இருந்திருக்கா. அது அப்பேற்பட்டதான வசந்த சரணாகதி பரம தர்மம். இது அந்த தர்மத்தை நடுவுல பேசிண்டே போனோம் அவன். அப்படித்தான். அதனால எப்படியாக்கும் நம்ம நல்ல விஷயத்த சொல்லிட்டு போச்சு நடுவுல ஆச்சாரிய பிரபாவத்தை சொன்னாதான் ஒரு உற்சாகமா இருக்கும். அது மாதிரி நடுவுல இந்த ராமாயணத்துல சரணாகதியை பத்தி பேசினாதான் வால்மீகிக்கு உற்சாகம். அதனால இவ்வளவுக்கு நடுவுல இந்த சரணாகதி கதையை சொல்றாரு. இவர் கஷ்யபர் சரணாகதி பண்ணார் பெருமாள் இடத்துல, எனக்கு நீ குழந்தையா பிறக்கணும்னு சரணாகதி பண்ணார். அதனாலே பெருமாளும் அந்த சரணாகதிக்கு பலனா பெருமாள் வாமனனா அவதரிச்சார் அப்படின்னு சொன்னார். இந்த கதையை சொல்லச்சு இதுல இன்னொரு சூக்ஷம் ஒண்ணு இருக்கு. அது என்ன விஷயம்னா, இப்ப ராமாயணமானது நிர்விக்ரமா பாராயணம் பண்றவா ராமாயணத்தை ஆரம்பிச்சான்னா நிர்விக்ரமா பாராயணம் பண்ணி முடிக்கணும். அது வைதிக மரியாதையில நிர்விக்ரமா யாருடைய அனுகிரகத்தினாலே ஒரு காரியம் பூர்த்தியாகும் அப்படின்னு சொன்னா, அது இந்த வாமனன் உலகளந்த சரித்திரத்தை பேசினா காரியம் நிர்விக்ரமா பூர்த்தியாகும். சத்காரியம் நிர்விக்ரமா பூர்த்தியாகணும்னா அதுக்கு வாமனர் உலகளந்த சரித்திரத்தை பேசினா சத்காரியம் நிர்விக்ரமா பூர்த்தியாகும்னு இது ரிஷிகளுடைய சூக்ஷ்மமான சம்மதம். இது எப்படி தெரியறதுன்னா, இப்படி ரெண்டு விதமா சொல்லணும். இது எப்படின்னா, சுக்கராச்சாரியர் அவர் தான் யாகம் பண்றார் மகாபலிக்காக, அவர் தான் அத்வரியோ. பெருமாள் அந்த மகாபலியினுடைய யாகத்துக்கு போனார், மூலகங்களும் கேட்டார், 3 அடி கொடுன்னு கேட்டார். அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அறியா மாமாயத் அடியேனை வைத்தாமல் அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடியன் அறியாமை வஞ்சித்தாய் நதாவியுள் கலந்தேன். ஏதோ ஏமாத்திட்டார், ஏமாத்தி உலகம் அளந்தாச்சு. அளந்தா மாவலியிடம் கேட்கிறார், 3வது அடி எங்க போவேன். அவன் பதம் திருத்தீயம் கூறு சீர்ஷ்ணிமே நிஜம் அப்படின்னு. அப்பா பிரபோ உங்களுடையதான திருவடி என்னுடைய சிரசிலே வைத்துக் கொண்டு இதே 3வது அடியினாலே கிடைச்சதா நினைச்சுக்கணும்னு தன்னுடையதான மானம் அபிமானம் அது எல்லாத்தையும் பெருமாளிடத்திலே சமர்ப்பிக்கிறான். லோகத்தை காட்டிலும் பெருசா எது வியாபிச்சிருக்குன்னா அவளுடைய அகங்காரம் தான் வியாபிச்சிருக்கு. இந்த லோகத்தை காட்டிலும் பெருசா என்னிடத்துல என்ன இருக்குன்னா என்னுடைய அகங்காரம் இருக்கு, என்னுடைய அபிமானம் இருக்கு, என்னுடைய துரபிமானம் இருக்கு. அதை அளந்து நீர் சுவீகரிச்சுக்கணும். சுவாமி இதோ கொடுத்துட்டேன் உங்க திருவடியிலே என்னுடைய அபிமானத்தை துரபிமானத்தை எல்லாம் விட்டுட்டேன். இந்த 14 லோகம் காட்டிலும் பெரிய வியாபிச்சிருக்கக்கூடிய அகங்காரத்தை உங்களுடைய திருவடியிலே சமர்ப்பிச்சுட்டேன்னு சொல்லி தலையை கொடுக்கறான். பதம் திருத்தீயம் குரு சீஷ்ணிமே நிஜம் அப்படின்னு அவ்வளவு பவ்யத்தோட ரொம்ப சாத்விகமா சமர்ப்பிச்சுட்டான் பெருமாள் இடத்துல.
பெருமாளும் அவனை ஒரு மிதிச்சார், பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சு விட்டார். அனுப்பிச்சா விட்டு பெருமாளே சொல்றார், அப்பா சுக்கராச்சாரிய பார்த்து சொல்றார், எஜமானன யாகத்துக்கு நடுவுல இப்படி உபதிரவம் பண்ணி ஜெயில போட்டுட்டேன், ஆனா இருந்தாலும் அத்வரி யாகத்தை நடக்கலாம்னு சொல்லியிருக்கு, நீ அந்த யாகத்தை முடிச்சிரும் அப்படின்ற சுக்கராச்சாரியரை பார்த்து. யஜ்ஞமூர்த்தி, யஜ்ஞேசன், யஜ்ஞசுவாமி, யஜ்ஞஸ்வரூபி, யஜ்ஞ தர்மமா இருக்கிறவன், யஜ்ஞோ யஜ்ஞபதரி யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனஹான்னு இப்ப ஏற்பட்டவன் சாட்சாத் சர்வேஸ்வரனே யஜ்ஞத்துக்கு விக்னம் பண்ணி வைப்பானோ. அதனால அவர் சுக்கராச்சாரியரிடத்துல இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்ப சொல்றார், என்ன பிரபு, மூல கலந்த உன்னுடையதான திருநாமம் இந்த வைபவத்தை மந்திரதா தந்திரதா சித்ரம் தேச காலார கவர்த்துனா சர்வம் கரோதி நிச்சித்ரம் நாம சங்கீர்த்தனம் தவா, உன்னுடையதான நாம சங்கீர்த்தனம் இருக்கு, இதத்தானே இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதா நிததே பதம் சமூடமஸ்யவாகும் சுரேன்னு வைதிகாலாம் இததானே சொல்றா. கர்மாவிலே நடுவுல என்ன ஓட்டம் இருக்கோ, என்ன சித்திரம் ஏற்பட்டதோ, என்ன விட்டு போச்சோ எல்லாத்துக்கும் ஒரே பிராயசித்தம் என்னன்னா இந்த மந்திரமா சொல்லியிருக்காளே. விட்டு போன கர்மாக்களுக்கும் விட்டு போன மந்திரங்களுக்கும் விட்டு போன திரவியங்களுக்கும் எல்லாத்துக்கும் இந்த மந்திரத்தை பிராயசித்தமா சொல்லி உலகளந்து எம்பெருமான தியானிச்சா அதுவே சர்வ பிராயசித்தமாய் கர்மாவானது சாத்குண்யத்தை அடையிறது, பூர்த்தியை அடையிறது, பலனை கொடுக்கறது என்று குறைவில்லாம நன்னா இருக்கு, சரியா போறதுன்னு சொன்னாலே. அப்பேற்பட்ட உன்னுடையதான திருநாமத்தை சொன்னாலே இவ்வளவு மகிமை இருக்குச்சே. சாட்சாத் தேவரே இதே திருநாமத்துக்கு ஒரு உருவத்தோட வந்து எழுந்தருளை அவதாரம் பண்ணவர்களே ஆட்கொண்டதான இந்த சரித்திரத்தை நேர சேவிச்சா விட்டு இந்த யாகத்துக்கு என்ன குறை பிரபு அப்படின்னு கேட்கிறார் அவர். அதுக்காக சொல்ற மந்திரதான் தெய்வே பித்ரேச மானுஷே எத்திர அனுகீர்த்தியேஷாம் சுகிருதம் விதுகுன்னு. தேவ காரியமோ பிதற்காரியமோ மனுஷ காரியமோ இன்னும் என்ன சத்கர்மாவாயிருந்தாலும் இந்த உலகளந்த எம்பெருமான தியானிச்சான்னா அதனாலே அது நன்னா பூர்த்தியாய் விக்னம் இல்லாம நடந்துரும்னு சுக்கராச்சாரியர் இது ஸ்ரீமத் பாகவதத்திலே காட்டுறார். இதே விஷயத்த ஆண்டாள் திருப்பாவையில எடுத்து காட்டுறா. விரதம் ஆரம்பிச்சுட்டோமே, இந்த விரதம் நன்னா நடக்குமா, பலிக்குமா, என்ன ஆக போறதோ, இத்தனை பேரை வச்சு இந்த விரதம் ஆரம்பிக்கிறோம், ஒத்தரா இருந்தா அவ சுத்தமா இருந்து விரதத்தை முடிச்சுடலாம். திருவாய்ப்பாடியில இருக்கிற இத்தனை பெண்களோட சேர்ந்து விரதம் ஆரம்பிச்சு நெய்யொன்னோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மதுரைட்டு நாம் முடியோம்னு என்னென்னமோ பிரதிஜை பண்ணிட்டான்னா இத்தனை பேர் நெய் சாப்பிட மாட்டான்னு என்ன கேரண்டி, இத்தனை பேர் பால் சாப்பிட மாட்டான்னு என்ன கேரண்டி, இத்தனை பேர் வம்பு பேச மாட்டான்னு என்ன கேரண்டி, பொம்நாட்டிகளுக்கு வம்பு பேசாம பொழுது போகாதுன்னு லோகத்துல பேசிப்பாளே. தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யமாறண்ணி உகந்தேலோ நிம்பாவாயின்னு எல்லாருக்கும் யாரா பொருளால பொம்நாட்டியா யாருக்கா இருந்தாலும் வம்புன்னா ஆசையாத்தானே இருக்கு. ஒரு மாசம் வம்பே வச்சுக்க கூடாதுன்னா எப்படி முடியும் அது? ஒரு மாசம் நெய் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாதுன்னா உகந்து அப்படின்னு. அதுவும் நெய் சாப்பிடாம இருக்கிறதுக்கு சந்தோஷப்பட்டுக்கணுமா, பால் சாப்பிடாம இருக்கிறதுக்கு சந்தோஷப்பட்டுக்கணுமா, மலரிட்டு நாம் முடியும்னு புஷ்பம் சாத்திக்காம இருக்கிறதுக்கு சந்தோஷப்படணுமா, மையிட்டு மலரிட்டு செய்யாதுன்னு செய்யோம் தேய்க்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் செய்யாதுன்னு செய்யோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிரம்மச்சாரியா இருக்கணும். கொஞ்சம் கூட மாதிரி காமியமான விஷயங்கள் காமமான விஷயங்கள்லாம் மனசுல நினைச்சே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 5 லட்சம் கோடியில இருந்து பெண்களை திரட்டினா இத்தனை பேருக்கும் ஒருத்தர் கேரண்டியா இருக்க முடியுமோ, விரதம் கெட்டு போயிடாதோ அப்படின்னு கேள்வி வந்தது 2வது பாட்டு முடிஞ்ச உடனே திருப்பாவையில. அதுக்குதான் ஆண்டாள் சொன்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு வெறும் சென்னலோடு கயலுகளா பொங்கு வளை போதில் பொறி கொண்டு கண்படுப்பான். ஒன்னும் ஒரு குறையும் இருக்காது. தேங்காதேவுக்கு 2 சேர்த்த முல பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பாவாய். ஓங்கி உலகளந்த எம்பெருமானான் ஓங்கி உலகளந்த இந்த மூலகங்களையும் வளர்ந்தானே ஒரு திருவிக்கிரவியாய் அந்த வாமன பெருமாளுடையதான இந்த உலகளந்த வைபவத்தை நாம் பேசி அவனுடையதான திருநாமத்து சங்கீர்த்தனம் பண்ணினால் ஏற்றுக்கொண்டதான விரதத்திலே என்ன லோபம் இருந்தாலும் என்ன குறை இருந்தாலும் எல்லாத்துக்கும் பிராயச்சித்தமாய் இருக்கும், பூர்த்தி பண்ணி வைக்கிறதா இருக்கும், பலப்பிரதமாயும் இருக்கும். அதுவும் அமோகமான பலப்பிரதமாயும் இருக்கும். எப்படி இருக்குன்னா மும்மாறி திங்கள் மும்மாறி பெய்து ஒங்கு பெரும் சென்னல் ஊடு கயல்களா
என்னென்ன அபேட்சிக்கிறோமோ நாம் என்ன அபேட்சிக்கிறோம்னா பசு சமிருத்தி அபேட்சிக்கிறோம், சசிய பயிர் சமிருத்தி அபேட்சிக்கிறோம், ஜல சமிருத்தி அபேட்சிக்கிறோம், இன்னும் புஷ்ப சமிருத்தி அபேட்சிக்கிறோம், நாம் இன்னும் ஐஸ்வர்ய சமிருத்தி அபேட்சிக்கிறோம். தீங்கில்லாமல் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வரணும், எல்லா க்ஷேமங்களும் வரணும் என்று எப்படியாக என்னென்ன சமிருத்தியை ஆசைப்படுறோமோ அது மாதிரி தீர்த்த சமிருத்தி என்ன, பசு சமிருத்தி என்ன, பால் சமிருத்தி என்ன, பால்னாலே கிடைக்கக்கூடியதான வஸ்துக்கள் மேற்கொண்டு அது நெய் சமிருத்தி, அதெல்லாம் அதுக்கு மேற்கொண்டு அதனாலே வரக்கூடிய ஐஸ்வர்யங்கள், அது மாதிரி எல்லாம் ஒன்னும் குறைவில்லாம சமிருத்தியோ சமிருத்தி, அஷ்டவிதமான சமிருத்தியும் நிறைஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டாம், குறையில்லை. விரதம் கெட்டு போகுமோன்னு நினைக்க வேண்டாம். விரதத்துக்கு பலம் எங்கே இருந்து கிடைக்கும்னா அதான் சொன்ன ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி உலகளந்த எம்பெருமானுடையதான திருநாம சங்கீர்த்தனம் பண்ணினா அந்த காரியம் நிர்விக்னமா பூர்த்தியாகும். அதனால திருப்பாவையில ஆரம்பத்திலேயே அப்படி ஒரு முதல் பாட்டு 2 பாட்டு இதான் திருப்பாவின்னு ஆரம்பிச்ச உடனேவே உலகளந்த எம்பெருமான தியானிச்சுக்கிறான் ஆண்டாள். அதனால ஸ்ரீமத் ராமாயணத்திலயும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கார் கதை, இப்பதான் மேற்கொண்டு மேல போக போறது. ராமன் பிறந்து ஆத்த விட்டு கிளம்பி இருக்கார், இப்பதான் மேற்கொண்டு மேல 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 எத்தனையோ விசித்திரமான ஆச்சரியமானதான சத்விஷயங்கள்லாம் அடங்கினதான மகத்தானதான மகாபிரபாவமுடைய கதைகளுக்கெல்லாம் மூலமா இது இந்த பாராயணம் பண்றவாளுக்கு நிர்விக்னமா இந்த பாராயணம் பூர்த்தியாகி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவனுடைய அனுகிரகம், பெருமாள் தாயாருடைய அனுகிரகம் அண்ணா கிடைக்கணும் அப்படின்ற திருவுள்ளத்தோட அது எப்படி ஆண்டாள் அங்க திருப்பாவையில அப்படி ஆரம்பிச்ச உடனேவே அது உலகளந்த எம்பெருமான பேசி ஒரு 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 மகிமையை திருப்பாவைக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாளோ அதே போல ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு உலகளந்த எம்பெருமானுடையதான சரித்திரத்தை இந்த இடத்துல ஒரு சர்க்கத்தினாலே வால்மீகி பகவான் அப்படி சுருக்கமா சொல்லி இந்த இடம் இப்படி வாமனருடையதான இடம் இது, அதனால இந்த இடத்துல தான் நான் இருந்துட்டு இருக்கேன் என்று பெருமாளுக்கு இந்த சித்தாசிரமத்தை காட்டி கொடுக்கிறாராம். இந்த சித்தாசிரமத்துல அது விஷயம் என்னன்னா அத விஷ்ணு மகாதேஜ ஆதித்யாம் சமஜாயத்தை அப்படின்னு சித்தாசிரமம் விஷ்ணு பெருமாள் இங்கத்தான் இப்ப விஷ்ணுவா அவதரிச்சார். அப்புறம் இன்னொரு அம்சம் இருக்கு, பெருமாள் இங்கத்தான் வாமனராக எழுந்தார். அப்புறம் இன்னொரு அம்சம் இருக்கு, பெருமாள் இங்கத்தான் ராமாவதாரத்திலையும் பொன்னடி சாத்திருக்கார் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த சித்தாசிரமத்தை பத்தி சொல்லச்சு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூயவருணீர் யமுனை துறைவனை என்று காட்டச்சு. மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை அப்படின்னு மதுரைன்ற இடத்தை பத்தி வரைச்சு பெரியவாளுடைய வியாக்கியானங்கள்ல, பெரியவாச்சான் பிள்ளை முதலானவர்களுடைய வியாக்கியானங்கள்ல மதுரைனா என்ன சுவாமின்னா மதுரை எக்காலத்திலும் பெருமையுடையதாய பகவத் சம்பந்தமுடையதான க்ஷேத்திரம். என்ன க்ஷேத்திரம்னா மதுராநகரம். மதுராநகரம் எப்படி வாமனாவதாரத்திலே எம்பெருமான் திருவதாரம் பண்ணி சித்தாசிரமம் என்று பெயர் பெற்றதாய். அடுத்தது ராமாவதாரத்திலே சத்ருக்னாழ்வான் படை வீடு செய்து வைத்ததாய். கிருஷ்ணாவதாரத்திலே பெருமாளுடையதான திருவவதார க்ஷேத்திரமாய் மண்ணு வடமதுரை மைந்தனை. வாமனாவதாரத்திலையும் இந்த சித்தாசிரமத்துக்கு சம்பந்தம் உண்டு. ராமாவதாரத்திலே பெருமாள் இந்த மதுவனம் என்று சொல்ல முடியாது சத்ருக்னாழ்வான் இந்த இடத்துல அந்த லவணாசுரன் அந்த மது என்கிற அசுரனுடைய புத்திரன் லவணாசுரனை சம்ஹாரம் பண்ணி இங்க படை வீடு செய்தா இங்க குடியிருந்து இந்த நகரத்தெல்லாம் உருவாக்கி எல்லாம் பண்ணி வச்சதாயும் பெருமாள் கிருஷ்ணாவதாரத்திலே அவதரிச்சதாயும் சொல்றா. அந்த மாதிரி சொல்லி வியாக்கியானங்கள்ல படிக்கிறோம். ஆனா இது ஒரு பெரிய டவுட் அடியனுக்கு என்னன்னா, இப்ப இந்த விஸ்வாமித்திரருடைய ஆசிரமம் சொல்லி இங்கயோ பீகார்ல காட்டுறா, மதுரைய காட்டல. இப்ப பெரியவாச்சான் பிள்ளை பெரியவாளுடைய வியாக்கியானத்துல இந்த வாமனாசிரமம்னு சொல்லி சித்தாசிரமம்னு சொல்லி எடுத்துதான இந்த இடம் இது விஸ்வாமித்திரருடைய ஆசிரமமாயும் இருந்திருக்கு. விஸ்வாமித்திரர் ஆசிரமம்னு இந்த ராமாயண கதையிலேயே பாக்குறோம். ஆக வாமனரும் எழுந்தருளிருந்து விஸ்வாமித்திரரும் எழுந்தருளி சத்ருக்னாழ்வான் படை வீடு செய்து அது பெருமாள் மதுரையில கண்ணனா திருவதாரம் பண்ணதுன்னா அது மதுரையைத்தானே சொல்லணும். இந்த இடத்துல அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஆனா இந்த காலத்திலே சொல்லச்சே விஸ்வாமித்திரருடைய ஆசிரமம்னு சொல்லி இந்த ராம யாத்திரைய காட்டுறவாள்லாம் கூட அது மாத்திரம் இல்ல, பல பேர் அந்த ராமனுடையதான ரூட்டை பல பேர் பலவிதமா ஆராய்ஞ்சிருக்கா.
ஆராய்ஞ்சு பார்த்து சொல்லச்சு பீகார்ல ஒரு இடம் சொல்றா, இதுதான் விஸ்வாமித்திரருடைய ஆசிரமம்னு. ஏன்னா இந்த கதை பிரகாரம் சொல்லச்சே போச்சு, இங்க இருக்கு, இதுக்கப்புறம் காமாசிரமம் வருது, சோனா நதி வருது, அது அப்ப கங்கா நதி இருக்கு, சரையூல இருந்து இவ்வளவு தூரம்னு கணக்கு போட்டு இதெல்லாம் இங்கதான் இருக்கு. இங்க இருந்து தான் அப்படியே சீதையினுடையதான அவ நேபாளத்துல அவ அவதரிச்சதான கஷேத்திரம் சீதா மிதிலா நகரம், அங்கதான் சீதை இருந்தா அப்படின்லாம் சொல்லி இப்படியே ரூட்டு போட்டு சொல்றா. ஆனா இருந்தாலும் இந்த திருப்பாவியில் இருக்கிற வியாக்கியான விஷயத்துக்கும் இந்த காலத்துல இவ ரூட்டு போட்டு காட்டுறதுக்கும் ஒரு வித்தியாசம் வருது. அதை மேட்ச் பண்ண முடியல. ஆனா இருக்கிற விஷயம் இதுதான். இங்க விஷ்ணு அவதரிச்சு, விஷ்ணு பெருமாள் தான் அவதரிச்ச விஷ்ணுவாகவே எழுந்தருள் இருந்ததும், அதே போல சித்தாசிரமமா இங்க பெருமாள் வாமனர் எழுந்தருள் இருந்ததும், அது வாமனர் எழுந்தருள் இருந்ததாலே இது வாமனன் மண் இது என்று சொல்லி விஸ்வாமித்திரர் இங்க எழுந்தருள் இருந்ததும், இங்கே பெருமாள் எழுந்தருளி ராமனாக எழுந்தருளி இருந்து இங்க யாக சம்ரட்சணம் பண்ணதுமாய இப்படியான விசேஷம் உடையதான இந்த சித்தாசிரமத்துக்கு வந்தாச்சு. அது வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு, பெருமாள் வந்துட்டார். வந்தாவிட்டு விஸ்வாமித்திரர் மேற்கொண்டு யாகத்தை ஆரம்பிக்க போறார். யாகத்தை ஆரம்பிக்கிறார். யாகத்தை ஆரம்பிச்சான்னா 6 நாள் யாகம். இது தீட்சையில ஏழுட்டார் விஸ்வாமித்திரர். 6 நாள் யாகம். அந்த யாக சமயம் 6ஆம் நாள். 6ஆம் நாள் முடிய போற சமயம் பூர்ணாவதி சமயத்துல இந்த மாரீச்சன் சுபாகு இந்த இப்ப ஏற்பட்ட இந்த துஷ்டாள்லாம் வந்துட்டாலாம். துஷ்டாள் ரொம்ப வருஷிக்கிறா என்று சொல்லி இந்த விஷயத்தை மேற்கொண்டு இந்த விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தை அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? மாரீச்சன் சுபாகுன்னு 2 பேர். அவதான் பிரதானமா வரா. அவன் மாரீச்சன்கிறவன் அந்த தாடகையினுடைய பிள்ளை. மாரீச்சன்கிறவன் தாடகையினுடைய பிள்ளை. அம்மா வேற சம்மாரம் பண்ணிட்டான்னு கோபம். அதுவும் இல்லாம பொதுவா விஸ்வாமித்திரர் இந்த இடத்துல யாகம் பண்ணினா எப்பவும் உபதிரவம் பண்றவா தான். மாரீச்சனும் சுபாகவும் வரா, ராட்சசாலோட வரா. பெருமாள் வாழ சம்மானம் பண்ணலாம்னு எடுக்கிறார் அசுரத்தை. எடுக்கச்சே லக்ஷ்மணா பாரு, இந்த மானவாஸ்திரத்தினால இந்த மாரீச்சன் அடிக்கிறேன், என்னமோ அவனை எனக்கு சாகடிக்க தோணலடா, மனசு வரலடா அப்படிங்கிறார் அவர். அப்படின்னு அதான் சொல்றார் அவர். கரிஷ்யாமின சந்தேகோ நோத்சயே ஹந்து மீதிருஷான் யுக்தியுக்த்வா வச்சனம் ராம சாபே சந்தாய வேகவான் மானவம் பரமோதாரம் அஸ்திரம் பரமபாஸ்வரம் சுக்ஷேம பரமக்ருத்தா மாரீச்ச உரசி ராகவா அப்படின்னு. என்னமோ இவனை எனக்கு அடிக்க மனசு வரல, சாகடிக்க மனசு வரலடா, ஆனா இருந்தாலும் இந்த மானவாஸ்திரத்தினால அடிக்கிறான் பாரு, எங்க போய் விழறான் பாரு அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுறார் மானவாஸ்திரத்தினால. அப்படி மாரீச்சனை மாத்தம் தூக்கி அடிச்சார். அவன் போய் சமுத்திரத்துக்கு கரையில போய் விழுந்தான். இங்க எங்க இருக்கு இப்ப சண்டை நடக்கிறது? நார்த் இந்தியால. சமுத்திரம் எங்கேயோ இருக்கு. சென்ட்ரல் நார்த் இந்தியால இருந்து சமுத்திரத்து எங்கேயோ அடிச்சு வீழ்த்தினார் பெருமாள். அவன் அப்படியே தலை சுத்தி போய் விழுந்தானான் சுருண்டு. அடுத்து சுபாகு அவனோட வந்தவா மொத்த பேரையும் சம்மாரமும் பண்ணிவிட்டார். இது என்ன சுவாமி இது? மாரீச்சனை விட்டு கொடுத்தார். சுபாகு 2 பேரும் வந்தவா தான். 2 பேரும் விஸ்வாமித்திரருடைய யாகத்துல ரத்தத்தை கக்கினவாதான். இவா இதுக்கு இவா 2 பேர்ல ஒத்தரை மாத்திரம் சம்மாரம் பண்ணி ஒத்தரை மாத்திரம் பழைக்க விட்டுட்டார் அவர். இந்த ராமன் இந்த மாரீச்சனை இப்ப மாத்திரம் பழைக்க விட்டாருன்னு இல்ல, இது மாத்திரம் இல்ல, திருப்பி அந்த ராவணன் மாரீச்சன் இடத்துல கேட்கிறான், மாரீச்சா ஒரு சகாயம் பண்ணணும் நீ எனக்கு அப்படின்னு சொல்லச்சே அவன் சொல்றான், மாரீச்சன்பா நீ என்ன ராமன் கிட்ட போய் மோத சொல்ற, இதெல்லாம் சரியா வராது. அது நீ என்ன உன் குழந்தை குட்டிகள்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறியா? லங்கை என்ன பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறியா? எரிஞ்சு நாசமா போகணும்னு நினைக்கிறியா? என்ன நினைச்சுட்டு இருக்க? உனக்கு ராமனை பத்தி தெரியாது. யார் உனக்கு இப்படியானதான உன்னுடைய தப்பு காரியத்தை உனக்கு சொல்லி கொடுத்துருக்கா? அதனால நீ மனைவிகள் சௌக்கியமா இருக்கணும்னா, நீ சௌக்கியமா இருக்கணும்னா, லங்கை இருக்கிற அந்த பெண்கள் எல்லாரும் ஆத்துக்காரை இழந்துட்டு ஐயோ ஐயோன்னு அலறாம இருக்கணும்னா ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் கேளு, பேசாம போய் சேரு ஆத்துக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப சொல்லச்சு ஒரு பாயிண்ட் போட்டான். எப்பா நான் இந்த ராமனை முதல்ல 12 வயசுல பார்த்தேன். பிரத்விவாஜ மகாபாகம் விஸ்வாமித்ரம் மகாமுனிம் ஊனத்வாரஜ வருஷோயம் கிருதாசுரச்ச ராகவ. 12 வயசுல பார்த்தம்பா இவனை. ஊனத்வாரஜ வருஷோகம் விஸ்வாமித்திரத்துல தசரத சொன்னாராம். ஊன ஷோடஜ வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனகான்னு முதல்ல சொன்னாரோ இல்லையோ. அது வாங்க அது ராமனுக்கு 16 வயசா 12 வயசா விஸ்வாமித்திரரோட புறப்படச்சேன்னா ஒரு கால்குலேஷன் போட்டு 12 வயசுன்னு சொல்றா.
சீதைக்கு கல்யாணம் ஆகும்போது 6 வயசு, பெருமாளுக்கு 12 வயசு. காட்டுக்கு புறப்படச்சே சீதைக்கு 18 வயசு, பெருமாளுக்கு 25 வயசு. அதனால இதெல்லாம் ராமாயணத்துல இருக்கு, ஸ்லோகங்கள்லாம் சொல்லிருக்கிறது போக ராமனுக்கு 12 வயசுதான் அப்படின்றத ஸ்பஷ்டமா வால்மீகி மாரீச்சனுடைய வார்த்தையினாலே சொல்ற ஊனத்வாரத வருஷோயம் அகிருதாஸ்து ராகவா அப்படின்னு. 12 வயசுல இந்த ராமனோட நான் முதல்ல சண்டைக்கு போனேன்பா. அப்பவே இந்த பையன் என்ன பாடுபடுத்தினான்னு தெரியுமா? ஒரே அம்புதான் போட்டான், நான் அப்படியே செத்து போயிட்டேன் நானு. அது சமுத்திர கரையில வந்து விழுந்தேன். அதுக்கு மாத்திரம் இல்ல, திருப்பி இவன் தண்டகாரண்யத்துக்கு வந்தா விட்டு சரி சரி தண்டகாரண்யத்துல இப்ப ரிஷியா வந்திருக்கான், இப்ப ரொம்ப சாதுவாத்தான் இருப்பான், சண்டைக்கெல்லாம் வரமாட்டான்னு நினைச்சுட்டு இவனை கொண்டு போடலான்னு நினைச்சுட்டு போனேன். ஏன்னா தண்டகாரண்யத்துல ரிஷிகள்லாம் யாரும் ஜனஸ்தானத்துல இருந்து ராட்சசாவோட சண்டைக்கு போறவா கிடையாது. அதனால யாரும் சண்டை போடல. எல்லாம் பெருமாள் வந்து காப்பாத்துவ, பெருமாள் வந்து காப்பாத்துற வரைக்கும் சிரமப்பட்டு பொறுத்துக்க வேண்டியதுதான். இந்த லோகத்துல இருக்கிற தீங்கும் எல்லாம் நாம் பண்ண பாவத்தினாலே வருது, நல்லதும் நாம் பண்ண புண்ணியத்தினாலே வருது. எல்லாம் நாம் பண்ண காரியத்துக்கு கிடைக்கிற பலன்தானே ஒழிய அதுக்கு மேலே ஒருத்தரை சிக்ஷிக்கிறதும் எல்லாம் அனுகிரகிக்கிறதும் அதெல்லாம் பெருமாளுடைய காரியம். பெருமாள் காரியத்தை நாம் எப்படி எடுத்து கையாளலாம். அதனால பெருமாள் வந்து தண்டிக்கிற வரைக்கும் நாம பேசாம இருக்கலாம்னு எல்லாரும் அப்படின்னு இருந்தா, அதனால தண்டகாரண்யத்திலே எந்த விஷயம் எந்த ராட்சசனோடையும் சண்டைக்கு போறது கிடையாது, சவிக்கிறது கிடையாது. இவன் ராமன் வந்திருக்கிறத பார்த்தா மாதிரி ஆஹா நமக்கு வேணும்னா அபிஷேகிக்கலாம் எல்லா ரிஷியும். அதே மாதிரி ராமனை என்ன வேணா பண்ணலாம், காட்டுக்கு வந்துட்டானோ இல்லையோ சண்டைக்கு போட மாட்டான்னு நினைச்சுட்டு, நான் சண்டைக்கு வர மாட்டான்னு நினைச்சுட்டு அவங்க கிட்ட போனேன். நாங்க 3 பேர் போனோம் பாப்போ, 3 பேர் மட்டும் அதான் அஜாதவியம் 3 பேரா போனோம். 3 பேர்ல 3 அம்பு விட்டான். 3 அம்புல 2 அம்பு போட்டு சாத்தி விடுத்து என்னோட வந்தவா 2 பேரும் செத்து போயிட்டா. ஆனா அந்த 3வது அம்பு மாத்திரம் என்ன ஒரு அடி அடிச்சு தூக்கின்னு வந்து திருப்பி இந்த இடத்துலயே போட்டுடுத்து. என்னமோ தெரியல, ராமன் என்ன எதுக்காக உயிரோட விட்டான்னு தெரியல. 2 முறை என்னோட போயிருக்கேன். ஆனா இருந்தாலும் என்னோட வந்தவா அத்தனை பேரும் பஸ்மம், நான் மட்டும்தான் பொழைச்சிருக்கேன். தெரியாம அவனிடத்துல தலைவிடாத அப்படின்னு சொல்றான். ஆக பெருமாள் இந்த மாரீச்சனை 2 வாட்டி தப்ப விட்டுருக்க, 2 வாட்டி தப்ப விட்டுருக்காரு சுவாமி. அவனோட வந்த அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணி விட்டு மாரீச்சனை முதல்ல 2 வாட்டி தப்ப விட்டு மாரீச்சன் தனியா வந்து 3வது வந்த போது சீதை லக்ஷ்மணான்னு சொன்ன போது அவன் சம்ஹாரம் பண்ணி விட்டாருன்னு. இது பெரிய சூக்ஷமா இருக்கு. அந்த மாரீச்சனை அன்னைக்கே சம்ஹாரம் பண்ணியிருந்தான்னா ராமாயணத்துல இப்படியாக்கும் சீதையின் இடத்துல வந்து வாலாட்டி சீதைக்கு உபதிரவம் பண்ணி இந்த ராமாயணத்தை வளர்த்திருக்க மாட்டானே. அது மாத்திரம் இல்ல, அதே மாரீச்சன் தண்டகாரண்யத்திலே ராமன் வந்த போதும் கூட ராமனிடத்துல அபச்சாரப்பட்டதுக்கு ராமன் அப்பயே சம்ஹாரம் பண்ணிருக்கலாமோ இல்லையோ. அப்பவும் சம்ஹாரம் பண்ணாம கூட வந்தவனெல்லாம் சம்ஹாரம் பண்ணி விட்டு மாரீச்சனை மாத்திரம் விட்டுட்டாரே பெருமாள். இது என்னமோ சூக்ஷம் இருக்கு இதுல. இது என்ன சூக்ஷம் அப்படின்றத அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.